அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உலகெங்கும் வாழக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்த 150வது டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலின் கர்மிக் எனர்ஜி ஹீலிங் கர்ம ஆற்றல் சிகிச்சையினுடைய 150வது வெற்றிகரமான நாளினை தொடங்கி அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் பரிமாறிக்கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன். இந்த வகுப்பு 150 நாள் மிகச்சிறப்பாக தொடர்ச்சியாக நடைபெறுவது என்பது இது தனிப்பட்ட ஒருவரின் முயற்சியால் அல்ல, முற்றிலும் 100% இறைவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தாலும் சித்தர் பெருமக்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தாலும் இங்கு இதற்காக நியமிக்கப்பட்ட இந்த வகுப்பின் மூலமாக இங்கே வரக்கூடிய அனைவருக்கும் அவர்கள் விரும்பியதை, அவர்களுடைய கர்மாவை கழித்த பிறகு அவர்கள் விரும்பியதை அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவிற்கு அருள்பாலிக்கக்கூடிய 228 தேவதைகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், குணப்படுத்தும் தேவதைகள். அந்த குணப்படுத்தும் தேவதைகள் அனைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய வகுப்பில் இருக்கக்கூடிய மற்றும் இதை யூடியூப் மூலமாக பார்க்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கானவர்களினுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அனைத்து செய்தியையும் இறை தூதர் டாக்டர் இளங்கோ அவர்கள் மூலமாக நமக்கு இறைவன் வழங்கி கொண்டிருக்கிறார், சித்தர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள், குணப்படுத்தும் தேவதைகள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். மனித வடிவில் இறை தூதராக இருந்து நமக்கு அனைத்து விதமான கேள்விகளுக்கும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் மிகச் சரியான முறையில் ஆன்மீகத்தினுடைய உச்சகட்ட பாதையில் அழைத்து செல்லக்கூடிய டாக்டர் ஐயா அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இந்த வகுப்பில் நேரலையில் கலந்து கொண்டிருக்கின்ற அல்லது நேரம் கிடைக்கின்ற பொழுது பார்க்கக்கூடிய அனைத்து நேர்களின் சார்பாகவும் மனமார்ந்த இதயபூர்வமான நன்றி கலந்த நன்றிகளை ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த 150வது நாள் அப்படிங்கிறது எப்படி போய்கிட்டு இருக்குது, எப்படி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பின்னோட்டமாக பார்த்தால், உலக வரலாற்றில் எந்த அமைப்பாக இருந்தாலும் எந்த இயக்கமாக இருந்தாலும் தொடங்கப்படுகின்ற பொழுது அது எதை நோக்கி அதனுடைய பயணம் எதை நோக்கி இருக்கிறது என்பது குறைந்தபட்சம் ஒரு சில காலகட்டத்தில் நிர்ணயிக்க முடியும். அதனுடைய வளர்ச்சி பாதை, அதனுடைய அடிப்படை எதை அமைத்து கட்டமைக்கப்படுகிறது, அதனுடைய அடிப்படை சாராம்சம் என்ன என்பதை பொறுத்து அதனுடைய தொலைநோக்கு பார்வையும் அதனுடைய வேகத்தையும் அது எத்தனை ஆண்டு காலம் நீடித்து நிலைத்து நிற்கும் என்பதை அறுதியிட்டு சொல்ல முடியும். அப்படி சொல்கின்ற பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் புத்த பெருமானவர்கள் சில வரையறைகளை வரையறுத்து இந்த பூமிக்கு அவர்களுடைய சீடர்களுக்கு அவருடைய கருத்துக்களை போதிக்கின்ற பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் அவர் இந்த புத்த போதனைகளை எடுத்து செல்லக்கூடியவர்கள் முற்றிலும் ஆண்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். காரணம், பெண்கள் என்பவர்கள் குடும்ப பொறுப்பு இருக்கின்ற பொழுது இதில் முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாது அப்படின்ற பல்வேறு காரணத்தின் அடிப்படையில் அவர் அதை சொல்லியிருந்தால், ஆனாலும் பெண்களும் அதில் ஆர்வமோடு இருந்து உண்மையில் மனமாற்றத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆன்மீகத்தில் ஏற்றுக்கொண்டு முழு ஈடுபாட்டோடு அதில் ஈடுபடுகின்ற பொழுது அதை அவர் ஏற்றுக்கொண்டு சொன்னார், நான் இது பூமியில் உள்ள கடைசி காலம் வரையும் இந்த கருத்தியல் என்பது மிக அழகாகவும் மாறாமலும் எடுத்து செல்லப்படும் என்று கருதேன். ஆனாலும் கூட அவர்கள் வருவது தவறில்லை, ஒரு சில காரணங்களுக்காக இதில் தொய்வு ஏற்படலாம் என்று அவர் சொல்கின்றார். அவர் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லல, சில சூழலுக்காக சில காரணங்களுக்காக தொய்வு ஏற்படலாம் என்று சொன்னார். இதில் அவர் சொன்னதுல எந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம்னா, ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, ஒரு நீண்டகால கோரிக்கையோடு நீண்டகால தொலைநோக்கு பார்வையோடு கட்டமைக்கின்ற ஒரு இயக்கம், அமைப்பு அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை சாராம்சத்தை வைத்து எப்படி செல்கிறது என்பதை தீர்மானிக்க முடியும் என்பதற்காக அவருடைய அந்த பொன்மொழிகளையும் அதனுடைய அருள் வாக்கையும் எடுத்துக்கொண்டால், இதனுடைய அடிப்படை அப்படிங்கிறது மிக மிக தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் இருக்கக்கூடியது. வளர்மதி அம்மா ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த வகுப்பில் டாக்டர் அவர்கள் வெளி தெளிவாக சொல்கின்றார், நான் பலமுறை சொல்லியிருந்தேன், இது
ஒரு இறையருளை பெற்று ஞானத்தை கொடுக்கின்ற ஞான ஒளியாக, ஞான தீபமாக இருக்கின்ற இந்த இடம் என்பது, இதன் மூலமாக இருக்கின்ற ஒவ்வொருவரும், இதை பார்க்கின்ற ஒவ்வொருவரும் இதிலிருந்து ஒளியை பெற்று ஒவ்வொருவரும் ஞான தீபமாக பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய அடிப்படை காரணம், கோட்பாடு. அதனாலதான் டாக்டர் எத்தனை முறை யார் எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கான பதிலை திரும்ப திரும்ப ஒரே பதிலாக இருந்தாலும் அல்லது பல்வேறு காரணங்கள் மூலமாகவும் விளக்கங்கள் மூலமாகவும் திரும்ப திரும்ப அவர் சொல்லிக் கொண்டிருப்பதற்கான காரணம், அந்த ஆன்மாவிற்கு இதை பற்றி புரிதல் இல்லாத ஆன்மாவாக இருந்தாலும், அல்லது அந்த ஆன்மா, நான் பல விதத்துல நானே சொல்றேன், சில போற போக்கில் அடிச்சு விட்டு கேள்வி கேட்டுப்போங்க, திரும்ப ஒரு வாரம் கழிச்சு அந்த கேள்வி கேட்டா, அதை கேள்வி கேட்டவங்கள்ட்ட நான் பதில் கேட்டாலே அதை பத்தி அவங்க பதில் சொல்றது இல்லை. ஆமா சார், ஏதோ கேட்டிருந்தேன், குரூப்ல வந்து நான் போட்டேன் அப்படின்னு. எனக்கு தெரியும் யார் உள்ள, அதாவது யார் பின்பற்றுவதற்காக கேள்வி கேட்கிறார்கள் அல்லது கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கேட்கறவங்க யாரு, இல்ல ஃபார்வர்ட் மெசேஜ் அப்படிங்கிறது தெரியும். குறைந்தபட்சம் அவர்களோட தொடர்புடையதா இல்லையாங்கிறது என்னால சொல்ல முடியும். சில அதில் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தேன், இப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா டாக்டர் ஒரு விஷயம் சொல்ல வர்றாங்க அப்படிங்கும்போது அது தொய்வு இல்லாமல் கரெக்டாக போகணும் போது இடையில வந்து இந்த மாதிரி கேள்விகளுங்கும் போது அது தடைப்பட்டு விடுகிறது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருந்தது. அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்க வேண்டாமே, ஒரு செஷன் முடிச்சுட்டு அதன் பிறகு கேள்வி வச்சுக்கலாம்ங்கிறது. அதன் பிறகு டாக்டர் தான் சொன்னாங்க, இது வந்து சித்தர்களே அவர் டாக்டருக்கு சொல்லியிருக்காங்க, இங்கே இருக்கின்ற ஆன்மாக்கள் அப்படிங்கிறது யார் இந்த இடத்துக்கு வருவாங்கன்னா, அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது வேறு எங்கு சென்றாலும் தீராதவர்கள், அல்லது இதற்கு தீர்வே இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள், நாம் இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் நமக்கு லைஃப், இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும், இதன் பிறகு இதை கடை தேர்வதற்கு வழி இல்லை என்று யாரெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆன்மாவிற்கு கடை தேற்றுவதற்கு கடைசி வாய்ப்பாக கொடுக்கப்படுகின்ற வாய்ப்பு தான் இந்த இடம் என்பது அப்படின்னு சொல்லிருக்காரு. அதனால்தான் அவர்களுக்கு அந்த தெளிவு இருக்கு இல்லையா. இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, உண்மையிலே அவங்க ஃபார்வர்ட் மெசேஜா இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஏதோ நாமளும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட கேட்கலாம். ஆனாலும் அந்த கேள்வி என்பது, அதற்கான பதில் என்பது எத்தனையோ ஆன்மாக்களுக்கு அது பதில் விளக்கம் கொடுக்கப்பட்டு ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு பெறும் என்பதற்காக கொடுக்கப்படுகிறது. அவங்களுக்கு அந்த கேள்வி ஃபார்வர்ட் மெசேஜா இருக்கலாம், அல்லது தன்னுடைய பேர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அது இருக்கலாம். டிவைன் என்ன சொல்ல வரீங்க? அது எனக்கு பாப்அப் மெசேஜ்ல சாரின்னு போட்டிருக்கு. ஐயா டிவைன் சாங் போடல அப்படின்னு சொல்ல வந்தாங்க ஐயா. டிவைன் சாங் போடலையா? ஆமாங்க ஐயா. ஓ சாரி, சரி பாட்ட போட்டுறேன். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இயலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி.
வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி அன்பருக்கு. மிக்க மகிழ்ச்சியான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்சுவலி இதுவரை தொடங்கப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளிலுமே இறைவணக்க பாடலோடு தான் தொடங்க வேண்டும், அப்படிதான் தொடங்கியிருக்கேன். 150வது நாளில் கொஞ்சம் பேசும்பொழுது மற்றவர்களுக்கான நேரம் என்றது இந்த இடத்தில் நேரம் கருதி உடனடியாக செய்ய வேண்டும் என்கின்ற வேகத்தின் அடிப்படையில் அதை நான் மிஸ் பண்ணியிருக்கேன். இதன் மூலமாக இறையருள் நான் உணர்த்துவதாக நான் என்ன நினைக்கிறேன்னா, வேகத்தை விட விவேகம் மிக முக்கியமானது என்பதை உணர்த்துவதாக நான் கருதுகிறேன். நண்பருக்கு என்னுடைய நன்றி. அதனால நீங்க எப்போதும், ஏன்னா இந்த இதுங்கிறது மற்ற எல்லாரும் பேசும்பொழுது சிலருடைய கேள்விக்கு பதில் சொல்லும்போது எனக்கு அந்த 5 o'clock ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்கிறதா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சனால ஆரம்பிச்சிட்டேன். இறையருள் மன்னிப்பார்கள். அவருடைய மன்னிப்பில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. அப்போ மேடம் சொல்றதுக்கான பதிலும் அதுவாக தான் இருக்கணும். வேகம் விவேகம் அப்படிங்கிறதுல வேகத்தை விட விவேகம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இங்கே இந்த 150வது நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது இதில் என்ன நாம் பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது மேடத்தோட கேள்வியை இந்த இடத்துல முன்மையா நான் வச்சுக்கிறேன். அதாவது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த கண்டினியூவேஷன், இதில் இருக்கக்கூடியவர்கள் வரக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க டாக்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரும் தன்னை போன்று ஆன்மீகத்தில் அதை விட கர்மாவை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறது, அதை பற்றி சொல்றது அவருடைய முதன்மையான கோரிக்கை. அவருடைய இந்த பிறவியினுடைய முழுமையான நோக்கம் அப்படிங்கிறது கர்மாவை பற்றி மக்களுக்கு தெளிவுபடுத்துறது அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அதுல எந்த சமரசமும் வச்சுக்கிட்டதே இல்லை. அப்போ ஒவ்வொருவரும் இது போன்ற ஞான தீபமாக ஒளி வீச வேண்டும் அப்படின்னு விரும்புகிறார். அப்போ மேடம் சொன்னாங்க, சிலருக்கு நம்ம கர்மாவை பற்றி சொல்றோம் அப்படிங்கும்போது அவர்கள் ரொம்ப பேர் அது ஏளனமா பாக்குறாங்க. அது நம்மை திருப்பி நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. குற்றச்சாட்டுகள் இருக்கு, விமர்சனங்கள் அதிகமாக வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு எளிமையா சொல்லணும்னா கண்ணதாசன் சொல்லியிருந்தாரு. அவருடைய தென்றல் பத்திரிகை ஆரம்பிக்கும் போது நிறைய விமர்சனம் வந்தபோது, போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும், ஏற்ற கருத்தை எவர் வரையினும் எடுத்துரைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது ஒரு கருத்து அப்படிங்கும்போது அது சரி என்றால் நாம அதை தெளிவுபட சொல்லலாம். ஏன்னா அது சரி, அது உண்மை என்றைக்காவது ஒரு காலகட்டத்தில் உணர்த்தப்படும் அப்படிங்கிறதுனால இந்த கருத்தை நம்ம சொல்லலாம். இப்போ நெருங்கிய வட்டாரம், அதனாலதான் நான் சொல்லும்பொழுது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அற்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிது. இப்ப அதனுடைய மெய்ப்பொருள் நாம உணர்றோம், ஆனா இதை யாருகிட்ட சொன்னா கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்திட்டையும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் அந்த மாதிரி நாம தான் சொல்லணுங்கிற அந்த முன்னெடுப்புங்கிறது மிகச்சிறந்த ஒன்று. அப்படி சொல்கின்ற பொழுது அவங்க நமக்கு முன்னாடியே தெரியும், இவங்க நம்ம சொன்னா கேட்பாங்க கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும். அப்போ கேட்பார்கள் என்கின்ற சொல்லுன்ற நம்ம சில விஷயங்கள் சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி நான் லைஃப்ல ஏர்லி மார்னிங் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி பார்க்கணும். ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கும் போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா, இப்ப கேட்கறாங்கன்னு வச்சு ஒரு கதை சொல்லும்போது நாக்கா சிக்கனாண்டா சின்ன பிள்ளை அப்படின்ட்டு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடலாம். அப்படின்னு டோன் மாறுதுன்னு வச்சுக்க, அப்பவே பிரேக்குன்னு அர்த்தம். அப்ப அதனால அந்த ஒரு ஹிண்ட் பாயிண்ட் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம், இதன் மூலமாக பெற்ற பலன், ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறதுனால இந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்பொழுது ஏதோ கேட்குற மாதிரி இருந்தா ரைட்டு அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ஸ்ல சொல்லணும். கேட்டாலும் கேட்கலைனாலும் சொல்லணும் அப்படிங்கிறது ஆன்மீகத்துல அடுத்த கட்ட நகர்வு. அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைங்கும்பொழுது நாம என்ன சொல்றது, அதனாலதான் நான் பல முறை சொல்லியிருக்கிறது, நேரடியாக நம்முடைய கருத்தை, புரிந்து கொண்ட கருத்தை மற்றவங்களுக்கு சொல்றதை விடவும்
இப்போ நம்ம யூடியூப்ல போடுறோம் இல்லையா, லிங்க் போட்டுருவோம். அந்த மாதிரி இந்த செய்தி அதை விட இப்போ ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கோம். ஃபுல்லாக 1.5 hour முழுமையாக பார்க்கறதுக்கு நேரம் இல்லாதவர்களுக்கு ஷார்ட்ஸ், சின்ன 1 நிமிஷத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை டாக்டர் சொல்றத கட் பண்ணி நம்ம போடுறோம். அப்போ அந்த மாதிரி செய்திகளை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணாலே போதும். அப்போ அதில் ஆர்வம் இருக்கிறவங்க அவங்க கேட்பாங்க. இப்போ நம்ம சொல்றதே ஏறத்தாழ லட்சக்கணக்கானவர்களுக்கு இது சென்று இருக்குது. லட்சக்கணக்கானவர்கள் சென்றிருந்தாலும் கூட கலந்து கொள்பவர்களும் இதை பற்றி கேட்டு முழுமையாக, நான் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல, நான் வேற விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இந்த ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ டாக்டர் வந்து தீபாவளிக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த பரிசு அப்படிங்கிறது லட்சக்கணக்கான ரூபாய் பொறுமானம் உள்ளது. அது முழுக்க முழுக்க ஒருவருடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பதற்கான மிக முக்கியமான சித்தர்களுடைய அருளை பெற்ற அந்த மெடிசனை கொடுக்குற, அதுதான் தீபாவளி பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த செய்திக்கு பிறகு ஏறத்தாழ நிறைய கால்ஸ், இன்டர்நேஷனல் கால்ஸ் அதிகமாக வந்திருக்குது. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பல முறை திருப்பி சிலரும் சொல்லியிருக்காங்க, எனக்கு அது அனுப்புங்க அப்படின்னு. கட்டாயமாக யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறதுனா, யாரெல்லாம் நம்ம அந்த நம்மளோட அந்த குரூப்ல வந்து டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் குரூப்ல வந்து மெசேஜ், அந்த நம்ம கொடுக்குற அந்த மெசேஜை அனுப்பி அட்ரஸ் அனுப்பியிருக்கிறாங்களோ அனைவருக்கும், யாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, இவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னு கிடையவே கிடையாது. அதில் யாரெல்லாம் அட்ரஸ் அனுப்பியிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் நம்ம கொடுக்க தயாராக இருக்கு. அதில் மை கைண்ட் ரெக்வஸ்ட், இப்போ 1500 பேர் கிட்டத்தட்ட இருந்தாலும் கூட எனக்கு வந்து செய்தி அவ்வளோ பேர் வரல. அதனால உங்களுக்கு தெரிந்தவர்கள் உண்மையில் இதுல பயணிக்கக்கூடியவர்கள் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் பயன்படுத்த முடியாதவர்களாக இருக்கலாம், அல்லது யூடியூப் பார்க்காதவர்களாக இருக்கலாம், அப்படிப்பட்டவர்களுக்கும் நீங்க சொல்லி அந்த அட்லீஸ்ட் வாட்ஸ்அப்லேயாவது எனக்கு அந்த அவங்களுடைய இது எனக்கு இந்த ஃபாலோ பண்ண முடியல, ஃபில் பண்ண முடியல அப்படின்னா கூட, அதிகபட்சம் இல்லை, பேர், கான்டாக்ட் நம்பரு, அட்ரஸ், இதுதான் நம்ம முக்கியமாக போட்டிருக்கோம். அது அனுப்ப முடியல அப்படின்னா கூட வாட்ஸ்அப் அனுப்பினாலும் டாக்டர் சொல்லியிருக்காங்க, இதில் யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டிவைன் வந்து 2-3 தடவை சொல்லியிருக்கு, இதில் யாரெல்லாம் இருக்கிறாரோ அவர்களுக்கு எல்லாமே பொருளாதார ரீதியில் அவர்கள் உயர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிற செய்தி சொல்லியிருக்காங்க. அதனால யாரெல்லாம் இருந்தாலும் அட்ரஸ் கரெக்டாக பின் பாயிண்ட் எடுத்து எல்லாருக்குமே தீபாவளிக்கு முன்னாடி அந்த மெடிசன் போயாகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அதனால இதுல யாராவது குழுவில் பயணிக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து யூடியூபில் பார்த்து கொண்டிருப்பதில் யாராவது சப்போஸ் இதுவரை உங்களுடைய அட்ரஸ் அனுப்பல அப்படின்னாக்க, அட்லீஸ்ட் 7824883355 இந்த நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸ் அனுப்பி தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு அட்ரஸ் மட்டுமாவது போடுங்க, நான் கண்டிப்பா அனுப்பி வச்சிடுறேன். ஓகே, ரைட். அப்போ இங்கே கொடுக்கப்படுகின்ற செய்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கர்மா. நாம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கலாம், அல்லது பணபலம், படைபலம், அதிகாரத்தின் இருக்குன்னா பாலிடிக்ஸ் அல்லது பிசினஸ், எப்படி வேணாலும் இருக்கலாம், மிகச்சிறந்த மகிழ்ச்சி உடையவராக எல்லா போஸ்டிலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் யார் உலகத்தில் எப்படி பிறந்து, எப்படி வளர்ந்து, எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அந்த எண்ட் பாயிண்ட் என்பது எதை நோக்கி ஒரு வாழ்க்கை நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் மிக தெளிவாக அனைவரும் சொல்லலாம், கர்மாவின் அடிப்படையில் தான் வாழ்க்கை அமைகிறது, கர்மாவை கழிப்பதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்குது. இதுதான் அடிப்படை சாராம்சம். இதை புரிந்து கொண்டவர்கள் இங்க இருக்கிற எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இதை புரிந்து கொள்ள வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூல புரிஞ்சுக்கலாம். சிலர் அதை எடுத்து சொல்ல முடியாதவர்களாக, அதாவது திறம்பட அதை கேட்கின்ற அளவுக்கு சொல்ல முடியாதவர்களாக இருக்கலாம். ஆனாலும் கூட இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நிச்சயமாக இதில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். இல்லைன்னா இவ்வளவு ஏழி மாநிலங்கள் எழுச்சி இதை உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு அதுல அவ்வளவு சந்தேகங்களும் சொல்லி நடைமுறைப்படுத்தி கொண்டு டாக்டர் சொல்றதெல்லாம் என்று நடைமுறையில் சில சிக்கல்கள் வருவதையும் கேள்வி கேட்டு அதை திருத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் மிகச் சரியான வழியில் மிக தெளிவாக தன்னுடைய அந்த கர்மாவை கழித்து கொண்டு வாழ்க்கையை அடுத்த கட்டத்தில் நகர்த்தி கொண்டிருக்கின்ற மாபெரும் பாக்கியம் பெற்றவர்கள், புண்ணியம் பெற்றவர்களாக இதில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள். இதை முழுமையாக முழுமனதோடு பின்பற்றுகின்ற அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இதற்காக தான் டாக்டர் வந்து தன்னுடைய நேரத்தை முழுமையாக செலவிட்டு செஞ்சு முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு செலவிட்டு அப்படிங்கிறது கூட அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்கின்றார். ஏன் அர்ப்பணிப்பு அப்படின்னு சொல்றேன்னா, நான் கூட இருக்கிறதுனால எனக்கு தெரியும். இன்னும் ஒருபடி அதிகமா சொல்லணும்னா, அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மேடமும் சரி, உங்க பசங்களை விடவும் ஒரு மடங்கு எனக்கு அதிகமாக தெரியும்னா, அதிகமான நேரத்தை அவர்களிடம் நான் செலவு செய்து கொண்டிருக்கின்றேன். டாக்டரோட அதிகமான நேரத்தில் செலவு செய்கிறது நான் தான். அப்போ ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அவருங்கிறது 2 வேளை சாப்பிட்றது ரொம்ப ரேர். மேக்சிமம் ஒரு 1 to 1, 2, 3 வேளை கிடையவே கிடையாது. இந்த சூழ்நிலையும் ஒரு 3 வேளை சாப்பிட்டதே கிடையாது. ஒரு வேளை சாப்பிடணும் அப்படிங்கும்போது டைம்ல நிறைய முறை பார்த்துருக்கேன். 9 o'clock நைட்டு சாப்பிடணும் அப்படின்னா 9 o'clock எல்லாம் ரெடியா இருந்து கரெக்டா 9 o'clock சாப்பிடணும்னா 8:45 ரெடி ஆயிடும்.
8:45க்கு 8:50க்கு இருக்கும்பொழுது கூட டக்குன்னு ஒரு மாதிரி சரி சித்தர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன் த ஸ்பாட் சாப்பாடெல்லாம் ரெடியாக இருந்து சாப்பிட உட்கார்ற டயத்தில் வந்து எழுந்து போயிடுவாங்க. ஏன்னா இல்லை வந்துட்டாங்க. அதாவது நாம் அவர்களுக்காக, ஏன்னா சித்தர்கள் அப்படிங்கிறவங்க நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல இங்கே இருக்கிறவங்க நம்மளை மாதிரி ஒருத்தர் அப்படி இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் எத்தனை பூமிகள் அண்டங்கள் இருக்கிறதோ, எத்தனை உயிர்கள், அத்தனை உயிர்களுக்கும் சித்தர்கள் என்பது அருள் புரியக்கூடியவர்கள். அவர்களுக்கு சந்தேகத்தை தெளிவுபடுத்துவார். இந்த பிரபஞ்சம் இருக்கிற அத்தனைக்கும் அவர்கள் வந்து அருள் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த இடத்துக்கு வந்து சில செய்திகள் சொல்றாங்க அப்படிங்கும்பொழுது அவர்களுக்காகத்தான் நாம் காத்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர நமக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்க கூடாது ஒரு செகண்ட் கூட. அப்படிங்கிறதுனால எந்த சூழலும் நான் பல முறையில சொல்லிருக்கேன். இப்ப அன்னைக்கு பாத்தீங்கன்னா லைவ்ல இருக்கும்போது கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அந்த ஸ்பாட்டு வேற எந்த தாட்டுமே இருக்காது. அப்போ அதுதான் டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. எந்த சூழலிலும் இப்படின்னா இப்படிதான் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு. அதுல வந்து சொல்லணும்னாக்க குதிரை இருக்கும். இப்போ ராஜா செலக்ட் பண்றாங்களே பட்டத்து குதிரை அப்படின்னு இருக்காங்களே, பட்டத்து குதிரையே ஆயிரக்கணக்கான குதிரைகள், லட்சக்கணக்கான குதிரைகள் இருந்தாலும் கூட ஒரு சில குதிரைகளை மட்டும்தான் பட்டத்து குதிரையாக தேர்வு செய்வார்கள். எப்படி அப்படின்னாக்க they have given the train up. எல்லா குதிரைக்கும் ட்ரெயின் அப் கொடுத்துட்டு இருப்பாங்க. கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு கமாண்ட் கொடுப்பாங்க. ஓடிக்கிட்டே இருக்கும். அங்க தண்ணி இருக்கும், தண்ணி போய் குடிக்கும், திரும்ப வரும். பட்டு இன்னொரு கமாண்ட் கொடுப்பாங்க. எந்த சொல்லியும் ஒரு டேக் ஆஃப் கமாண்ட் கொடுத்த அடுத்த செகண்டு அது புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கலாம், அல்லது தண்ணி குடிச்சிட்டு இருக்கலாம், அல்லது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த கமாண்ட் கேட்ட உடனே எழுந்து ஓடணும். இதுதான் அந்த கமாண்ட். அப்போ ஒரு குதிரைக்கு அந்த ஃபைனல் டெஸ்ட் வைக்கும்பொழுது பயங்கரமா இறச்சிக்கிட்டு ஓடிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சொட்டு தண்ணி கிடைக்காதா அப்படிங்கிற லெவல்ல ஓடிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு தண்ணி வைப்பாங்க. தண்ணி குடிக்க வாயை வைக்கும்போது அந்த கமாண்ட் கொடுப்பாங்க. அப்ப அந்த கமாண்ட் கொடுக்கும்போது தனக்கு வந்து அவ்வளவு தாகம் இருந்தாலும் தண்ணி உடனடியாக தேவை என்றாலும் அதை குடிக்கின்ற அந்த கண நேரத்தில் அந்த கமாண்ட் வந்தோடனே தாகம் எடுக்கிறது, உயிரே போகக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய தாகம் எடுத்து கொண்டிருக்கிறது, தண்ணி குடிக்கணும் அப்படின்னு போற அந்த சூழல் அது முக்கியமா அல்லது கொடுக்கப்படுகின்ற கமாண்ட் முக்கியமா அப்படிங்கிற போது அந்த ஒரு கணத்தில் தண்ணியை குடிக்காமல் உடனடியாக டேக் ஆஃப் எடுத்து போகுது இல்லையா, அந்த குதிரை தான் பட்டத்து குதிரை. அப்ப எந்த சூழலிலும் எந்த கண நேரத்திலும் நமக்கு கொடுக்கப்படுகின்ற கட்டளையை ஏற்று நடத்தக்கூடியது எதுவோ அதுதான் பட்டத்திற்கு வருகிறது, அதுதான் பட்டத்து குதிரை. இப்ப எது சொன்னா அந்த மாதிரி எந்த சூழலிலும் எனக்கு தெரிந்த வரைக்கும் டாக்டர் ஒரு செய்தி வந்துருன்னா முக்கியமான எவ்வளோ மீட்டிங் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த சூழலாக இருந்தாலும் சரி, ஒரு கமெண்ட் வந்துட்டாக இது இறையிலேருந்து வந்து கூப்பிடுறாங்கன்னா ப்ராம்ப்டா அப்படியே இருக்கும். சிலதுக்கு இன்டர்நேஷனல்ல கான்ஃபரன்ஸ் இருக்கும், லைவ் இருக்கும், கவுன்சிலிங் இருக்கும். போகும்போது அந்த செகண்ட் அவ்வளவுதான் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப எப்போ வருவாருன்னு அவருக்கும் தெரியாது, சொல்லவும் முடியாது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி போயிருக்க சில டைம்ல டே டு நைட்டு கூட கண்டினியூ ஆகிருக்கும். அப்போ எந்த சூழலிலும் சமரசமே இல்லாமல் இறைவனுடைய கட்டளையை ஏற்று நடத்தக்கூடிய இடத்தில் அவர் முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த அர்ப்பணிப்பு என்பது அவருடைய அந்த இறை சக்தி முழுவதும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு முழுமையாக அவர்களுடைய கர்மா பேஸுங்கிறதே. ஏன் மெடிசன் நேற்றுக்கு சில ரீசன் சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கான அந்த ஃப்ரீக்வன்சி பேஸில் கிறிஸ்டல் எப்படி கொடுக்கப்படுகிறது, மருந்து எப்படி கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் அதுல முக்கியமா டாக்டர் ஐயா இந்த 150 நாள்ல சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எப்படி அதை கொடுக்கிறார் அப்படிங்கிறதுல இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பேஸ் ஃபர்ஸ்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இங்க கொடுக்கப்படுகின்ற மெடிசன் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக உயர்வடைய வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி, அடுத்ததாக குடும்ப உறவுகள்னா ஃபேமிலிக்கு இல்லை, அதையும் தாண்டி அலுவலகத்தில் இல்லை மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது அன்பான உறவுகள் அனைவரோடும் இருக்கின்றது. இந்த மூன்றும் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் கர்மா. அவர் முழுக்க செய்யறதுங்கிறது மெடிசன் கொடுத்துட்டு சரி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அடிப்படையில் எல்லாமே புரிஞ்சுக்கணும். இங்க இருப்பவர்கள் புரிஞ்சுன்னா சார் மருந்து வரல, கஷ்டம் வரல, மருந்து வரல அப்படிங்கிறது அடிப்படையில எல்லாம் நானே கூட அப்படித்தான் கேட்டிருக்கேன். சில டைம் சில உடம்பு சரியில்லும் போது சார் மெடிசன் கிடைக்குமா அப்படின்னு நானே கேட்குறேன். எனக்கு தெரியும் சரி மெடிசன் கொடுத்தா சரியாயிடும் அப்படிங்கிறது டில்னோ எனக்கே கூட அந்த மைண்ட் செட் இருக்கு. பட் அவருக்கு வந்து முழுமையா அப்படி இல்லை. ஒரு மருந்து கொடுத்தா சரியாகும் அப்படின்னா மருந்து கொடுப்பதற்கென்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மருத்துவமனைகள் இருக்குது. மருந்து கொடுத்து அப்ப அங்க போகலாம். ஆனாலும் அப்படி லட்சக்கணக்கான மருத்துவமனைகள் மருந்து கொடுத்தும் சரியாகாத பல நோய்கள் இருப்பதற்கு அடிப்படை காரணம் அல்லது எந்த ஒரு பிரச்சனையும் சரியாகாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரே காரணம், அடிப்படை காரணம் அப்படிங்கிறது கர்மா தான். அடிப்படை கர்மா தான். அப்போ
டாக்டர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்னும் வரல. இப்போ ஃபாரின்ல போகக்கூடியவர்கள் கூட ஒரு 1 or 2 daysல போகணும் அப்படிங்கிற சூழல்ல கூட இன்னும் வரல. என்ன சார் நாளைக்கு நான் போகணும், நீங்க கொடுத்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். பட் அவர் கிளியர்னு சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கர்மாவை அவர்கள் தேக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த கெட்ட கர்மாவை எந்த பிரச்சனைக்காக அவர்கள் வந்திருக்கின்றார்களோ அதற்கான தடையாக இருக்கக்கூடிய அந்த கர்மாவை சரி செய்யாமல் இறைவனே அந்த மருந்து கொடுத்தாலும் அது சரியாகாது. அப்போ இந்த கிளியரன்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு கர்மாவை கழித்து விட்டு அவர்களுக்கு மெடிசன் கொடுத்து சரி செய்யறதுங்க இருக்கு இல்லையா, இந்த தன்மை, இந்த ஒரு சிகிச்சை அப்படிங்கிறது உலகத்தில் எந்த இடத்திலும் யாருமே கொடுக்க முடியாத, கொடுக்காத ஒரு புனிதமான பணியை டாக்டர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக முழுமையாக நடைபெறுகிறது அடிப்படையில் கர்மாவை கழித்த பிறகுதான் மெடிசன். அப்படி மெடிசன் செகண்ட் ஃபேக்டரி. இப்போ டாக்டர் அந்த கிளியரன்ஸ் கொடுத்துட்டாரு அப்படிங்கும்போது இப்போ அதுல இருக்கிற 18 நம்ம இறை சட்டங்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த 18ஐயும் ஒரு மனப்பூர்வமாக முழுமையாக 100% எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியுமாங்கிறது டிஃபிகல்டிஸ் தான். பட் ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் ஆஃப் த டிவைன் லா. குறைந்தபட்சம் அதை மனப்பூர்வமாக எதெல்லாம் முடியுமோ முடிகிறத செய்ய ஆரம்பிச்சா முடியாதது முடிந்துவிடும். அப்போ அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாலே அது பெரிய விஷயம். அடுத்தது கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அவர் என்ன சொல்றாரு, எந்த பிரச்சனைக்கு மருந்தே தேவையில்லை. அடிப்படையில் அவர் சொல்றது மருந்தே தேவையில்லை. அப்ப மருந்துங்கிறது மனரீதியாக நம்ம கொடுத்தா சரியாயிடுமே அப்படிங்கிறதா. ஸோ அப்ப மருந்து அதன் பிறகு இப்ப தீபாவளிக்கு முன்பாக அனைவருக்கும் கட்டாயமாக மருந்தும் கிறிஸ்டலும் கவுன்சிலிங்கும் இதற்கு முன்பு 2 வாரத்துக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட அனைவருக்கும் ரிஜிஸ்டர் பண்ண அத்தனை பேருக்கும் கவுன்சிலிங் கட்டாயமாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சில பேர் அர்ஜென்ட்டாக இருக்கும். அப்புறம் சார் சொன்னார், இப்போ லாஸ்ட் 3 weeksல இருந்து யாருக்கும் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம், தீபாவளிக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ரொம்ப பேர் அட்லீஸ்ட் நான் இப்போ பண்றேன், தீபாவளிக்கு அப்புறம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க சரி அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்பயும் நான் சொல்லிடுறது, இந்த கடைசி 3 வாரத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு தீபாவளிக்கு பிறகுதான் கன்சல்டேஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொண்டவர்கள்ட்ட கன்சல்டேஷன் ஃபீஸ் பெறப்பட்டிருக்கிறது. தீபாவளிக்கு பிறகு அதை இன்னொன்னு சொல்லியிருக்காரு, தீபாவளிக்கு பிறகு அதிகபட்சம் ஒரு கவுன்சிலிங் வராங்க, மெடிசன்ஸ் வராங்க அப்படின்னு சொன்னாங்க, 1 வாரத்திற்குள், ஒரே வாரம் தான், 1 வாரத்தில் டெஃபினட்டா டோட்டலா கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு கிளியரன்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நிச்சயமாக நடக்கும். அதற்காக தான் தீபாவளி அன்றைக்கு புதிதாக இன்னும் சில தேவதைகள், அப்ப தேவதைகள் நியமிக்கப்படுகின்ற அவருடைய வேலை என்ன அப்படிங்கும்பொழுது இந்த இடத்துல இன்னும் ஏற்கனவே ஒரு செய்தி சொன்னாலும் கூடுதல் செய்தியாக புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவாக இருக்கும் என்பதற்காக இந்த செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ மிஸ்டர் விமல் அப்படிங்கிறவர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மிஸ்டர் விமல் அப்படிங்கிறவர் அவங்களுடைய மாமாவுக்கு நைட் டைம்ல ஃபிட்ஸ் வந்துருச்சு, ஸ்ட்ரோக்கு, பயங்கரமான ஸ்ட்ரோக்கு. ஹாஸ்பிட்டல் ரொம்ப தூரம் இருக்குது. எடுத்துட்டு உடனடியே இமிடியேட்டா எனக்கு ஃபோன் பண்றாரு. நான் ஃபோன் அட்டன் பண்ணும்பொழுது சொல்றாரு அது மாதிரி அடுத்தது சொல்றேன். அப்போ ஃபோன் பண்ண அடுத்த ஸ்ட்ரோக் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது டாக்டர் மெடிடேஷன்ல இருக்கிறாங்க, என்னால் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் சொல்லும்போது டாக்டர்கிட்ட சொல்றேன், இது மாதிரி சார் நீங்க இல்லை, ஆனாலும் கூட நான் நீங்க சொல்லிட்டீங்க அப்படிங்கிற செய்தி சொல்லிட்டு நீங்க தான் மெடிடேஷன் ஹீலிங் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் போய் சொன்ன மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இல்லை, அப்படி இல்லை, என்னுடைய நாலேஜுக்கு வரலன்னாலும் பரவாயில்ல, இங்க நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவதைகள் அப்படிங்கிறவங்க யாராவது ஒரு செய்தி வந்தால், ஒரு மெசேஜ் வந்தாலும் முழுமையாக அவர்கள் அதை டேக் அப் செய்து கொண்டு அவர்களுக்கான சிகிச்சையை கொடுத்து விடுவார்கள். அதுதான் இங்க சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க ஒரு செய்தியை சொல்றீங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா இங்க நீங்க அனுப்பினாலே போதும், அதை சரி செய்வதற்கு, குணப்படுத்துவதற்கான அந்த கர்மாவை சரி செய்து அவர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இங்க யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாத்துக்குமே 100% டிசீஸ் கியூர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இங்க வந்த பிறகு அந்த நோய்ங்கிறது அதை விட மோசமாக நிச்சயமாக இருக்காது, கட்டுக்குள் கொண்டு வரப்படும். அப்படின்னாலே ப்ராசஸ், ஹீலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ டாக்டருடைய வேலை, சேவை என்பதும் அவர் தேவதைகள் மூலமாக யாருக்கு எது தேவையோ அது நிச்சயமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிகிச்சை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தீபாவளிக்குள் அனைவருக்கும் மெடிசன்ஸ் எல்லாமே வந்துடும். 100% முழுமையாக கர்மாவை நம்புபவர்களுக்கு அவர்கள் தேவையானதை, விரும்பியதை நிச்சயமாக நடத்தப்படும் இறைவழி மூலமாக என்பதை இறை தூதர் டாக்டர் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த 150வது நாளிலே இணைந்து பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் அன்பான நன்றியை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க, வகுப்பு தொடரும்.
அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஆம், பெரும்பாலும் பேப்பர் வாங்குற முடிய பேப்பர் பார்க்க கூட எனக்கு நேரம் இருக்கிறதில்ல. 2 மாசமாச்சு நான் பேப்பர் படிச்சே கூட. வீட்டில் மட்டும் பேப்பர் வாங்குவாங்க, பேப்பர் படிக்க டைம் இல்லை. நேற்று கேஷுவலாக இந்த ஹிந்து பேப்பர் பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சும்மா கேஷுவலாக பார்த்தேன். பார்க்கும்போது இந்த ருத்ரா லைஃப்னு ஒரு கம்பெனி ஹிந்துவில் ஆடு கொடுத்துருக்காங்க. ஹிந்துவில் வந்து அக்டோபர் 1 பேப்பர் அப்பயும் கண்டப்பட்டது வந்து அக்டோபர் 1 பேப்பர் தான். அக்டோபர் 1 பேப்பரில் த ஹிந்து சென்னை எடிஷனில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ருத்ரா லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அப்படி படித்து சொல்கிறேன் பாருங்க. ருத்ரா பவர் ஃபார் யூ, த டிவைன் கிஃப்ட் ஆஃப் மகாதேவா சிவா ருத்ராட்சா எக்ஸிபிஷன் அண்ட் சேல் இன் சென்னை 2 to 5 அக்டோபர் 2025. இப்போ லாஸ்ட் வீக் நடந்திருக்கு போல இருக்கு. அதில் ருத்ராட்சத்தை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ருத்ராட்சத்தை அணிவதனால் என்ன நன்மைகள் இருக்குது, அது என்ன வேல்யூ, அதனால் என்ன நன்மைகள் சொல்லி போட்டிருக்காங்க. இவங்க வந்து நார்த் இந்தியன் கம்பெனி. வருஷம் இந்தியா ஃபுல்லாக மெட்ரோ சிட்டிஸில் போயிட்டு கேம்ப் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இந்த ருத்ராட்சை வந்து சேல் பண்ணுறாங்க. இவங்களுடைய நோக்கம் வந்து ருத்ராட்சத்தை சேல் பண்ணுறது தான். இது வருஷம் வந்து போடுவாங்க. நானும் போயிருக்கேன், போய் பார்த்துருக்கேன். சென்னை ஆழ்வார்பேட்டில் போடுவாங்க. அது இது இப்போ கொஞ்ச நாளாக போய் பார்க்க முடியல. பட் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்ன்றதுக்காக இந்த சப்ஜெக்ட் நான் இன்னைக்கு எடுக்கிறேன். அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்திரமாலா த ரேரஸ்ட் காம்பினேஷன் ஃபார் கம்ப்ளீட் சக்சஸ். நல்லா பாருங்க, நான் விளக்கம் சொல்கிறேன். இந்திரமாலா த ரேரஸ்ட் காம்பினேஷன் ஃபார் கம்ப்ளீட் சக்சஸ். வேல்யூ என்னன்னா 4.5 கோடி. நல்லா பார்த்துக்கோங்க, 4.5 கோடி. அப்போ இந்த 4.5 கோடி கொடுத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்கு. அவங்க வந்து த்ரூஅவுட் இந்தியா, த்ரூஅவுட் த இயர், ஒரு வருஷமும் அவங்க சென்னைக்கு வருவாங்க. சென்னைக்கு வந்து ஒரு 2-3 டைம் வருவாங்க. வருஷத்துக்கு ஒரு 2-3 டைம் வருவாங்க. ஒரு 3 or 4 months வருவாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறாங்க, நேஷ்னல் லெவல்லையும் பண்ணுறாங்க. இவங்க சேல் பண்ணுவாங்க. அங்கே அஸ்ட்ராலஜர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் ஹாரோஸ்கோப்பை கொண்டு போனீங்கன்னா அஸ்ட்ராலஜியை பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்தெந்த மாதிரி ருத்ராட்சத்தை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம பேமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது இப்போ ஆடாகவும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆடு வந்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு எவ்வளோ செலவாக இருக்கும் பாருங்க. ஹிந்துவில் சென்னை எடிஷனில் எல்லா எடிஷன்லையும் போடுவாங்க. நான் இப்போ காட்டுறது வந்து இந்த ஹிந்துவில் சென்னை எடிஷன் காட்டுறேன். இந்த ஆடு மட்டும் ஒரு பக்கத்துக்கு கொடுக்கறதுக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை லட்சங்கள் ஆகும் தெரியுமா? எத்தனை லட்சங்கள் ஆகும்? நேரே 1 crore பக்கம் கொடுக்கணும். இது வந்து 1 crore, மோர் ஆர் லெஸ் 1 crore பக்கம் இருக்கும். இது இருக்கும். ரெகுலர்னால கொஞ்சம் கன்சியூம் கொடுக்கும். பட் நியர்லி ஒரு 1 crore பக்கம் இருக்கும். அப்போ இந்த பணத்தை வந்து சம்பாரிச்சு தான் ஆகணும். இந்த பணத்தை வந்து அவங்க ஏர்ன் பண்ணி தான் ஆகணும். அவங்க வந்து கை காசு போட்டு செலவு பண்ண மாட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நானே அட்வர்டைஸ் பண்ணுறதில்ல, செலவு பண்ணக்கூடாது. நம்ம கருணாநிதியை பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் நான் பண்ணுறது இல்லை, இது வரைக்கும் பண்ணுறதே இல்லை. எனக்கு வந்து 35 வருஷத்துக்கு முன்னாடி நாம் ப்ராக்டிஸ் ஆரம்பித்த போது வந்து இன்னைக்கு வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம எதுவும் பண்ணதில்லை. அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ணது கிடையாது. எல்லாமே ரெஃபரல் வர்றவங்க தான். அட்வர்டைஸ்மெண்ட் செலவு பண்ண தேவையில்லை. பிகாஸ் நம்மகிட்ட வர்றவங்க ரெஃபரல், அவங்க கியூராகி இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அவங்க கியூரில் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அப்படி ஆரம்பிச்சது தான் எல்லாமே. அட்வர்டைஸ்மெண்ட்காக நான் செலவு பண்ணதே கிடையாது வரைக்கும். பேஷண்ட் வாங்க எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லவே கிடையாது. பிகாஸ் அதுதான் உண்மையான அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத இருக்குன்னா இல்லை, இருக்கிறது இல்லை, நான் எப்படி வேணாலும் சொல்லலாம். காசு கொடுத்தா சோஷியல் மீடியாலையும் சரி, தென் வந்து பிரிண்ட் மீடியாலையும் சரி, எந்த மீடியாலும் சரி, காசு கொடுத்தா எது வேணாலும் போடுவான், எது வேணாலும் போடுவான். இந்திரன் சந்திரனும் சந்திரன் இந்திரனும் எப்படி வேணாலும் சொல்லுவோம். பட் இவ்வளோ செலவு பண்ணி போடுறாங்க அப்படின்னா இதை மார்க்கெட் பண்ண முடியாமல், விற்க முடியாமல், அட்வர்டைஸ்மெண்ட் போட முடியாதுன்னு சொல்ல வரேன் நான். வருஷம் கேம்ப் போடுறாங்க. ஒரு கேம்புக்கும் வராங்க, பல கோடி ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க, ப்ராஃபிட் எடுக்கிறாங்க, போகிறாங்க. அப்படின்னா பிஸ்னஸ் இல்லாமல், அதை வாங்கக்கூடிய ஆட்கள் இல்லாமல் அவங்க வந்து அது பண்ண முடியாது. யாருமே பண்ண மாட்டாங்க. வருமானம் இல்லாமையே ஒன்று நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே கர்ம ஹீலிங் மட்டும்தான் நடக்கும். டாக்டர்களுக்கும் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் நடக்கும். வருமானத்தை எதிர்பார்க்காம வருமானம் வந்தாகணும், வருமானம் சம்பாதிக்கணும்னு கட்டாயம் இல்லாமல், வருமானத்தை பற்றி ஒரு கன்சிடரே பண்ணாமல் நடத்துறது என்ன அப்படின்னா கர்ம ஹீலிங்கும் வந்து டாக்டர் இடம் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். அதை சொல்ல வரேன். இதை போட்டிருக்காங்க, இந்திரமாலா த ரேரஸ்ட் காம்பினேஷன் ஃபார் கம்ப்ளீட் சக்சஸ். எவ்வளவு? 4.5 crore, 4.5 கோடி ரூபாய். அப்போ வாங்குறதுக்கு யாரும் இருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. சரியா? அடுத்தது வந்து
Rudra Life invites you all to know more about divine Rudraksha. Power combinations. Combinations போட்டு தனித்தனியாக கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? சரஸ்வதி பந்த் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், பசங்க நல்லா படிக்கிறதுக்காக 1350. ஸ்வச்ச பந்த் ஃபார் குட் ஹெல்த், அதுக்காக 4050 ரூபாய். அது ஒரு ருத்ராட்சம். சூர்யா பவர் ஃபார் நேம் ஃபேம் சக்சஸ், இதுக்கு வந்து அமௌண்ட் வந்து 90,000. ஓகே. அடுத்தது ஆக்ய சக்ரா ஃபார் பிஸ்னஸ் மேன், பிஸ்னஸ் பீப்புளுக்காக எவ்வளவு? 2.5 lakhs. 2.5 lakhs. அடுத்தது துர்கா சக்தி ஃபார் ஒர்க்கிங் உமன், ஒர்க்கிங் உமனுக்காக போட்டிருக்காங்க 18,300. தென் கௌரி சங்கர் ஃபார் ரிலேஷன்ஷிப் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஃபார் ரிலேஷன்ஷிப் அண்ட் டிசிஷன் மேக்கிங்காக போட்டிருக்காங்க 90,000. ஓகே. தென் சனிகாந்தா டிவைன் பிளெஸிங்ஸ் ஆஃப் சனிதேவ், சனிதேவனுடைய டிவைன் பிளெஸிங்காக ஒரு இது போட்டிருக்காங்க 59,400. 59,400. பாட்டா ஷோரூம் மாதிரி போட்டிருக்காங்க ரேட்டு. பாட்டா ஷோரூம் ரேட் அப்படி தானே போடுவாங்க. அதே மாதிரி இப்போ அதை பார்த்து எல்லாரும் அப்படி போட ஆரம்பிச்சிட்டாங்க. 99, 1,999, 2,999 எல்லாம் இப்போ 99 போயிட்டாங்க. அரௌண்டாக போட மாட்டாங்களா? அது ஒரு பிஸ்னஸ் சைக்காலஜி. இப்போ ரீசெண்டாக அந்த ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஓகே. 91,500 போட்டிருக்காங்க. எதுனா தியான் யோக் மாலா. தியான் யோக் மாலா எதுக்கு? ஃபார் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஃபார் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு தே ஹாவ் டு வேர் 91,500 ஒர்த் கிறிஸ்டல்ஸ். ஓகே. அதுக்கு பிறகு இவங்களை பற்றி, கம்பெனி பற்றி போட்டிருக்காங்க. ப்ரொமோட்டிங் அண்ட் ப்ராபகேட்டிங் ருத்ராட்சா சின்ஸ் 2001. மோஸ்ட் ட்ரஸ்டட் சோர்ஸ் ஃபார் லேப் சர்டிஃபிகேட் ருத்ராட்சா. Pioneers and a leading authority on Rudraksha. Okay. Mission to clear myths and doubts about Rudraksha. Most talked about organization across media platforms. Okay. Get the right combination for growth, success, well-being from a panel expert. அந்த panel expert இருப்பாங்க, நானும் பார்த்துருக்கேன். அந்த expert of astrologers இருப்பாங்க. அந்த அஸ்ட்ராலஜிஸ்ட் வந்து யார் இங்கே அரஸ்கோப்புக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி ருத்ராட்சம் போடணும், எந்த வேல்யூ ருத்ராட்சம் போடணும், அது எப்படி வழிபடணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை போட்டிருக்காங்க. அவங்க வந்து கெட் த ரைட் காம்பினேஷன் ஃபார் க்ரோத், சக்ஸஸ் அண்ட் வெல்பீயிங் ஃப்ரம் பேனல் எக்ஸ்பர்ட். ஓகே. இன்னொன்று சித்தா மாலா. சித்தா மாலா என்ன போட்டிருக்காங்கன்னா, இருக்கிறதே ரொம்ப காஸ்ட்லி வந்து சித்தா மாலா தான். 6,90,000. சித்தர்களை எப்படி கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா? சித்தா மாலா ஃபார் ஓவரால் க்ரோத் அண்ட் சக்சஸ். ஃபார் ஓவரால் க்ரோத் அண்ட் சக்சஸ் எங்கே கிடைக்கும்? சித்தர்களை போனால் கிடைக்கும்னு மறைமுகமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்கிறேன். இந்த பேப்பர் நான் பிரிண்ட் பண்ணலை, இந்த அட்ரஸ் நான் கொடுக்கல. யாரோ பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க, யாரோ போட்டிருக்காங்க. 2 மாதம் பேப்பர் பார்க்க நேற்று தான் கேஷுவலாக எங்கள் ஒய்ஃப் சொன்னாங்க, எங்க பேப்பராக வாங்குறோம், படிக்கவே மாட்டேன்றீங்க, அதை நிறுத்தினாலும் நிறுத்த மாட்டேங்க. 6 பேப்பர் வாங்கினீங்க, அப்புறம் 5 வாங்கினீங்க, அப்புறம் 4 வாங்கினீங்க, 3 வாங்கினீங்க, இப்போ 2 நிற்கிறீங்க, இதையும் நிறுத்திட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லை வேணாமா, நான் பேப்பர் படிக்கிறேன், கொடு, ஏதோ ஒரு பேப்பர் கொடு. அப்போ கேஷுவலாக எடுத்து போய் இந்த பேப்பர் கொண்டு அந்த பேப்பரில் பார்த்தா இது போட்டு. ஸோ சித்தா மாலா ஃபார் ஓவரால் க்ரோத் அண்ட் சக்ஸஸ். சித்தர்களை பிடிச்சாதான் அது கிடைக்கும்னு தெரியுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு சொல்ல வரேன். சித்தா மாலா போகணும், அந்த சித்தா மாலாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, அந்த ருத்ராட்ச மாலையை யூஸ் பண்ணுங்க. அங்கே போனால் என்ன கிடைக்கும் பாருங்க. ஃபார் ஓவரால் க்ரோத் அண்ட் சக்ஸஸ். மற்றெல்லாம் தனித்தனியாக போட்டாங்க. இதுக்கு போனால் இவ்வளவு, இது வந்து 4.5 லட்சம், இது 1,350 ரூபாயில், மினிமம் 1,350 ரூபாயில் ஆரம்பிச்சு 6,90,000 ரூபாயில் முடியுது. மினிமம் பட்ஜெட் என்ன? ஃபார் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1,350 ரூபாய் ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் பட்ஜெட் என்ன முடியுது? சித்தாமாலா முடியுது. இருக்குது ஹையஸ்ட் வந்து சித்தாமாலா தான். சித்தாமாலா எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஃபார் ஓவரால் க்ரோத் அண்ட் சக்ஸஸ். எல்லா வகையிலும் வளர்ச்சி அடையிறதுக்கும், எல்லா வகையிலையும் இது இல்லை, எல்லா வகையிலும் வளர்ச்சி அடையிறதுக்கும் வெற்றி அடைவதற்கும் இந்த சித்தாமாலாவை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது இருக்கிறதே ரொம்ப ஹையஸ்ட் காஸ்ட்லி. 6,90,000. நியர்லி 7 lakhs வச்சுக்கோங்களேன். 6,90,000, 7 lakhs. நீங்க பாருங்க, பேப்பர் எடுத்து, படை பேப்பர் தான் எடுத்து பாருங்க. சென்னை எடிஷன்
1ஆம் தேதி 1 அக்டோபர் த ஹிந்து சென்னை எட்ஸில் இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எங்க போனாலும் யாரை பிடிக்கணும்னு தெரிஞ்சிருக்காங்க பாருங்க. அவங்க ருத்ராட்சம் விற்பனை பண்றாங்கன்னா கூட அந்த ருத்ராட்சனையும் சித்தா மாலை தான் மிகப்பெரிய வரமான ஒரு விஷயம். அந்த சித்தா மாலாவை அணியுங்கள், உங்களுக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சியும் ஒட்டுமொத்த சக்சஸும் உங்களுக்கு கிடைக்கும். 6,90,000 கொடுத்து வாங்குங்க அப்படின்னு. சரியா? அப்புறம் சொல்றாங்க, as per scriptures, wearing all mukti rudraksh with devotion bestows the wearer with the ultimate virtues of dharma, artha, kama and moksha. Wearing all mukti rudraksha fulfills all desires and aspirations of the wearer. Scriptures mention about 1 to 14 mukti rudraksha, but rudraksha till 21 mukhas are found in nature. Okay. As per scriptures, நம்மளுடைய சாஸ்திரங்கள் படி சொல்றாங்க, wearing all mukkis rudrakshas with devotion bestows the wearer with the ultimate virtues of dharma, artha, kama and moksha. நல்லா பாருங்க, இந்த ருத்ராட்சத்தை எல்லா முகங்களையும் இருக்கு. ஒரு முகத்துல இருந்து 21 முகம் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முகத்துல இருந்து 21 முகம் வரைக்கும் இருக்கு. பட் இது எல்லா முகமுமே கிடைக்காது. ரொம்ப ரேர், ரொம்ப ரேர் இருக்கு. பட் ஸ்டார்டிங்ல ஒரு முகத்துல இருந்து 21 முகம் இருக்கு. பட் யார் எந்த முகம் உள்ள, எத்தனை முகம் உள்ள ருத்ராட்சம் அணியணும்னு சொல்லிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. ஸோ அதை பக்தியோட அணியும் பொழுது அவனுக்கு என்னென்னலாம் முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்றாங்க. தர்மா கிடைக்கும், அர்த்தா கிடைக்கும். அர்த்தானா வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் தான், லௌகிக சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அது சான்ஸ்கிரிட் வேர்டு. தர்மா, அர்த்தா, காமா. எனக்கு அது ஒன்று இது ஒன்று நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா, அந்த காமா அண்டு மோக்ஷா. கடைசியில் எங்கே போகிறோம் பார்த்தீங்க, மோக்ஷா தான் போய் நிற்கிறாங்க கூட. இவங்க சொல்கிற பாயிண்ட் கரெக்டுன்னு சொல்கிறது நானே சொல்கிறது இல்லாமல் யாரோ சொல்கிறது கூட போயிட்டு கோட் சொல்கிறேன், அவ்வளோதான். டாக்டர் எங்கே சொல்கிறாரு, கர்மா ஹீலிங் சொல்லுது, டாக்டர் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் சொல்லுதுன்ட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இதை மற்றவங்களும் இதை மென்ஷன் பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம், எதை சொல்கிறாங்க, எங்கே கொஞ்சம் டிஃபர் ஆகுறோன்றத அந்த கம்பேரிசன் ஸ்டடி கொடுக்குறதுக்காக இதை நான் எடுத்தேன். இது இறைவன் நேற்று ஏதோ எதிர்பாராத விதமாக எங்கள் ஒய்ஃப் மூலமாக பேப்பர் வாங்குறீங்க, படிக்கவே இல்லை, அப்படியே வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி அதை ஆரம்பித்து, சரி ஏதாவது உனக்காக ஒரு பேப்பர் எடுக்கணும், எடுமா அப்படின்னு சொல்லி எடுப்போம். இதை எடுக்கிற இறைவன் உங்களுக்கு இதை பற்றி சொல்லணுன்றதுக்காக கொடுத்தாரு நான் நினைக்கிறேன். அதில் தர்மத்தில் ஆரம்பிக்கிறாங்க, தர்மத்துக்கு உண்டான பலனை கொடுக்குது, அர்த்தத்துக்கு உண்டான அது வாழ்க்கையில் சம்பந்தப்பட்ட விஷயம். காமத்தை கொடுக்குது, தேவைகள், ஆசைகள், அதை சொல்றோம். கடைசியில் மோக்ஷா, முக்தி, இறைவன் அடைகின்ற நிலை. அந்த இறைவன் அடைகின்ற நிலைக்கு இந்த ருத்ராட்சங்கள்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்றோம். வேரிங் ஆல் முக்கி ருத்ராட்சம், எல்லா முகங்களுடைய ருத்ராட்சம் அணுகிறது என்ன பண்ணுது, ஃபுல்ஃபில்ஸ் ஆல் டிசைர்ஸ், எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறது. ஃபுல்ஃபில்ஸ் ஆல் டிசைர்ஸ், எஸ். அண்ட் அஸ்பைரேஷன்ஸ் ஆஃப் த வேரர், அவருடைய அஸ்பைரேஷன்ஸ் ஆஃப் த வேரர்னா அவர் மனசுல எண்ணங்கள் இருக்கு இல்லையா, இப்படி ஆகும் இப்படி ஆகும் இப்படி ஆகும், அப்போ ஒரு மோட்டிவேஷன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கிரிப்சர்ஸ் மென்ஷன் அபவுட் 1 to 14 முக்கிய ருத்ராட்சம், 1 to 14 வரைக்கும் சொல்லுது, ஆனால் 21 வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஒன்று இது, எஸ். அடுத்து சித்தாமாலா பற்றி வராங்க. சித்தாமாலா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர்ட் ப்ராடக்ட், அதை ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் அவங்கள தவிர வேற யாரும் விற்க முடியாது, அந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது. ஆஸ் எ பிஸ்னஸ் டேர்ம், பிஸ்னஸாக அவங்க அதை கொண்டு வராங்க. சித்தா மாலான்னு கொண்டு வராங்க. இந்த பேரை வச்சு வேற யாரும் விற்கக்கூடாது. அவங்க யாராவது விற்றாங்கன்னா அவங்க மேலே கேஸ் போடலாம், லிட்டிகேஷன் ஃபைல் பண்ணலாம், அவங்ககிட்ட நஷ்டீடு கேட்கலாம். அந்த மாதிரி ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை அவங்க புடி கமர்ஷியல் ப்ராடக்டாக அது விற்கிறாங்க. அதான் போட்டிருக்காங்க. சித்தா மாலா ரெஜிஸ்டர்ட் ஆர் போட்டிருக்காங்க. யாரும் பேச்சு விடக்கூடாது, அங்கே வேற யாரும் அந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது. சித்தா மாலான்னு யாராவது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மேலே கேஸ் தான், நஷ்டீடு தான் போடுவாங்க. அந்த அளவுக்கு லீகல் ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டு போடுறாங்க. அதை நமக்கு ஒரு மிரட்டல் கொடுக்குறாங்க, கேட்கக்கூடாது, இதெல்லாம் பேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நான் தான் யூஸ் பண்ணுவேன், வேற யாரும் பண்ணக்கூடாது. அப்படி இயற்கை கொடுக்குற ஒரு பொருள், பகவான் கொடுக்குற ஒரு பொருள், கடவுள் கொடுக்குற ஒரு பொருள், அந்த பொருளுக்கு இவர் உரிமை கொண்டாடுறாரு. சித்தாமாலா இதை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. இது கடவுளுக்கு உரிமையானது, கடவுளுக்கு பொதுவானது. அது நம்ம தான் ஓனர்னு சொல்லிட்டு இவங்க கிளைம் பண்ணி அதை உரிமையை நிலைநாட்டுறாங்க. கடவுளுக்கு சிரிப்பாக தான் இருக்கும், பட் இவங்களுக்கு பெருமையாக இருக்கும். ஓகே. A trademark registered product from Rudra Life comprising of 1 to 14 Mugi Rudraksh
இஸ் கன்சிடர்ட் எ வெரி எஃபெக்டிவ் அண்ட் பவர்ஃபுல் மாலா. சித்தா மாலா பத்தி சொல்றாங்க. இது வந்து ஒரு முகத்துல இருந்து 14 முகங்களை உடைய ருத்ராட்சங்களை எல்லாம் சேர்த்து இந்த சித்தா மாலாவை பண்ணியிருக்கோம். இந்த மாலா வந்து ரொம்ப ரொம்ப வெரி எஃபெக்டிவ் அண்ட் பவர்ஃபுல் மாலான்னு சொல்றாங்க. பாசிட்டிவ் டெஸ்டிமோனிஸ் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் வேரிங் த சித்தா மாலா வவுச் ஃபார் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் திஸ் காம்பினேஷன். இந்த 1லிருந்து 14 வரையிலான முகங்களை உடைய இந்த ருத்ராட்ச சித்தா மாலாவை போட்டவங்களுடைய அந்த யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து நிறைய டெஸ்டிமோனிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க இதுக்காக ரொம்ப வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா அந்த படங்களை அனுபவிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் பாசிட்டிவ் டெஸ்டிமோனியல்ஸ் ஃப்ரம் பீப்புள் ஹூ ஆர் வேரிங் த சித்தா மாலா வவுச் ஃபார் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் திஸ் காம்பினேஷன். அப்போ இந்த சித்தா மாலாவை உலகம் முழுசும் ஆயிரக்கணக்கான பேர் மக்கள் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க பயன்படுத்திருக்காங்க, அவங்க நிறைய டெஸ்டிமோனிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வரேன். அதனால நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கன்னு சொல்ல வரேன். With experience of over 20 years, Rudra Life has observed that the wearers of Siddha Mala developed an inner desire to upgrade to an Indra Mala. இப்போ with experience of over 20 years, 20 வருஷமா அது பண்ணிட்டு இருக்காங்க. Rudra Life has observed, என்ன தெரிஞ்சிருக்கிறாங்க, the wearers of Siddha Mala, இந்த சித்தா மாலாவை அணிந்தவங்க developed an inner desire, அது உட்புற வேண்டுதல், உட்புற விருப்பம், மனசுக்குள்ள இருக்கு, எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்னர் டிசையர் அதை சொல்றாங்க. அந்த இன்னர் டிசையர் டு அப்கிரேட் டு அன் இந்திரமாலா, இதுக்கடுத்து இந்திரமாலாவுக்கு போகணும் அப்படின்றாங்க. சரியா? இது அப்கிரேட்னா இப்ப ஏற்கனவே வந்து இதை வாங்கியிருக்கிறாங்க 6,96,6,96,000 எஸ் 7 lakhs வச்சுக்கோங்களேன். 6,90,000 கொடுத்து சித்தாமாலா வாங்குறீங்க. இந்த சித்தாமாலா வாங்கின பிறகு அடுத்தது வந்து இந்திரமாலாக்கு போயிடுங்க. அது எவ்வளோ 4.5 crores. ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த லெவலுக்கு போறாங்க. ஓ, நான் தான் மாத்தி சொல்லிட்டணும், சித்தாமாலா தான் ரொம்ப காஸ்ட்லி. ஓ, சித்தாமாலாவுக்கு போயிட்டு அதுக்கு மேலே இந்திரமாலாக்கு வாங்கன்றேன். ரைட், மாத்தி சொல்லிட்டேன் நான். 6,90,000 இது 4.5 கோடி இல்லையா? எஸ். அப்ப இருக்குலே காஸ்ட்லி வந்து ரொம்ப இருக்குலே ரொம்ப கம்மி வந்து சரஸ்வதி பாண்ட் 1,350 ரூபாய். அதில் ஆரம்பிச்சு இந்திரமாலால முடியுது. நான் தப்பி மாத்தா சொல்லிட்டேன், சாரி, வெரி வெரி சாரி. 6,90,000, எஸ் 6,90,000 ரூபாய், 7 lakhs வச்சுக்கோமே. அப்போ சித்தாமாலாவை இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு அப்புறம் பலன்களை அடைந்த பிறகு, நன்மைகளை அடைந்த பிறகு அடுத்ததுக்கு இந்திரமாலாக்கு வந்துருங்கன்றாங்க. ஓகே, இந்திரமாலா எவ்வளோ? 4.5 கோடி. எஸ், அதுக்கும் டெஸ்டிமோனிஸ் இருக்கும், வச்சிருப்பாங்க. ஓகே. With the experience of over 20 years, Rudra Life has observed that the wearers of Siddha Mala develop an inner desire to upgrade to an Indra Mala. ஓ, இந்திரா மாலாவுக்கு அப்கிரேட் ஆயிடுங்கன்னு சொல்றாங்க. ஓகே. விச் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மாலா இன் நேச்சர்? விச் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மாலா இன் நேச்சர்? எது ரொம்ப பவர்ஃபுல் மாலா? என்ன சொல்றாங்க? காம்ப்ரைசிங் ஆஃப் ருத்ராட்சா ஃப்ரம் 1 to 21 முக்கி. ஓ, இந்த 1 to 21 முக்கியில, ஓகே, 1 to 21 முக்கி காம்பினேஷன் வந்து இந்திரா மாலான்னு சொல்றாங்க. ஓகே, நேற்று ஃபுல்லாக படிக்கல, ஏதோ கொஞ்சம் படித்தேன், அப்புறம் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் இப்போ நானே இப்போ தான் ஃபுல்லாக படிக்கிறேன். விச் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் மாலா இன் நேச்சர் கம்ப்ரைசிங் ஆஃப் ருத்ராட்சா ஃப்ரம் 1 to 21 முக்கி. 1 to 21 முக்கியும் சேர்ந்தது வந்து இந்திரமாலான்னு சொல்றாங்க. The Indramala is considered a divine family heirloom, helping to keep the wealth within the family from generation to generation. இந்த இந்திரமாலா என்ன பலன் கொடுக்கும்னு சொல்றாங்க. The Indramala is considered a divine family. நம்ம ஃபேமிலி இருக்கு இல்லையா, அதே மாதிரி டிவைன் ஃபேமிலியா இருக்குமா? டிவைன் ஃபேமிலி, டிவைன் ஃபேமிலி. நீங்க இந்த 8 மணிக்கு நைட்டு வந்து பிரார்த்தனை பண்ணீங்க இல்லையா, அதுக்கும் டிவைன் ஃபேமிலி தான் பேர் வச்சிருக்கீங்க இல்லையா, டிவைன் ஃபேமிலி. ஸோ அந்த மாதிரி டிவைன் ஃபேமிலி இது மாறணும். ஓகே. இந்த இந்திரா மாலா இஸ் கன்சிடர்ட் a divine family heirloom, helping to keep the wealth within the family from generation to generation. ஓகே, என்ன சொல்ல வராங்க? The Indra Mala is considered a divine family heirloom.
அதாவது இந்த இது நீங்க வேர் பண்ணீங்கன்னா அந்த ஃபேமிலி முழுசுக்குமே அந்த அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட வாரிசுகளுக்கு இது மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும்னு சொல்ல வராங்க. தென் ஹெல்பிங் டு கீப் த வெல்த் விதின் த ஃபேமிலி, ஃபேமிலிக்குள்ளவே நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஃபேமிலிக்குள்ளவே விதின் த ஃபேமிலி ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், எல்லா ஜெனரேஷனும் அந்த ஃபேமிலிக்குள்ளவே அது இருக்கும், எங்கேயும் வெளியே போயிடாது, அது வெளியே எங்கேயும் போகாது. அதை வந்து அந்த வெல்த்து அந்த ஹாப்பினஸ் அதை வந்து விதின் த ஃபேமிலிக்குள்ளவே அதை மெயின்டைன் பண்ணணும்னு திருப்பி சொல்றாங்க. நல்லா நோட் பண்ணிங்க, இந்த பாயிண்ட் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன், அதுக்காக சொல்றேன். The Indramala is considered a divine family. டிவைன் ஃபேமிலியாக கன்சிடர் பண்ணுறது. நம்மளும் டிவைன் ஃபேமிலி தான், நைட் 8 மணிக்கு ப்ரேயர் பண்ணுறோம், இவங்களும் டிவைன் ஃபேமிலி சொல்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன பொருத்தம் இருக்குது, என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறேன். டிவைன் ஃபேமிலி ஹேர்லூம் ஹெல்பிங் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? டு கீப் த வெல்த், டு கீப் த வெல்த் நல்லா பாருங்க, விதின் த ஃபேமிலி, ஃபேமிலிக்குள்ளவே பார்த்துக்கும், ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன், ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. Free entry, get free recommendations, energizing of Rudra by Vedic priest at the venue. ஸோ ருத்ராட்சை எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நாம் எப்படி கிறிஸ்டலை எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறோமோ, நாம் எப்படி கிறிஸ்டலை எனர்ஜைஸ் பண்ணணும், அதுக்கு பவர் இருக்குது, அதுக்கு இப்படி கொடுக்கணும், இப்படி கொடுக்கணும், ஒரு பாலில் கொடுக்கணும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி ருத்ராட்சன் இவங்க எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எனர்ஜைசிங் ஆஃப் ருத்ராட்சா பை வேதிக் பிரிஸ்ட், வேத வெப்பனர்களை வச்சுட்டு நாங்கள் அதை அந்த வென்யூலேயே அங்கேயே அந்த வாங்குற இடத்துலையே நீங்கள் என்ன பட்ஜெட்டில் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த பட்ஜெட் வாங்கும்போது அங்கேயே அந்த வேத வெப்பனர்கள் இருப்பாங்க, அவங்கள வச்சு அந்த பூஜை புனஸ்காரம் சில செரமனிஸ் எல்லாம் பண்ணிட்டு அதை பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆகும். அதை சொல்றாங்க, எனர்ஜைசிங் ஆஃப் ருத்ராட்சா பை வேதிக் பிரீஸ்ட் அட் த வென்யூ. இப்போ நீங்கள் கடையில் போகிறீங்க, ருத்ராட்ச மலை வாங்குறீங்க, கடையில் போகிறீங்க, ருத்ராட்ச மலை வாங்குறீங்க, அதுவும் ருத்ராட்ச மலை தான், இவங்களும் விற்கிறாங்க ருத்ராட்ச மலை. பட் அவங்க விற்கிறதுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்? கடையில் விற்கிற ருத்ராட்ச மலை கடைக்காரர் வாங்கியிருப்பாரு, ஏதோ ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருப்பாரு, ஒரு ஏதோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சு உங்களுக்கு நீங்கள் வாங்கி போட்டுருக்கீங்க, அதுக்கு பலன் உண்டு இல்லைன்னு சொல்லு. பட் இவங்க அந்த வேதிப்பணவை வச்சு பாத்திரம் கொடுக்கும்போது அதை விட பல மடங்கு பலனை புரிஞ்சுக்கணும். நீங்கள் கடையில் போகிறீங்க, ஏதோ ஒரு ரேட் கொடுக்குறீங்க, இந்த மாலை எனக்கு பிடிக்கும், நீங்கள் வாங்கிக்கிறீங்க, போட்டுக்கிறீங்க, ஓகே. தென் அதில் இப்போ இவங்க வந்து எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறாங்க, அந்த வேலை பணம் வச்சு எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இட் டேக்ஸ் 1 hour ஆகும். அப்போ அந்த 1 hourல பூஜையெல்லாம் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டு தென் அதுக்கு பிறகு வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கடையில் வாங்குற ருத்ராட்சாக்கும் இதுக்கும் பலன் அதிகமாக இருக்கும், பல மடங்கு அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து நல்லா பாருங்க, எங்க தப்பு பண்றாங்கன்னு சொல்ல வரேன். இந்த செல்வம் வருது, நாம் பலமுறை சொல்லியிருக்கோம், இறைவன் நமக்காக கொடுக்கறது 33% நமது இல்லை, நம்ம பணம் இல்லை. நான் அதுக்கு தான் ரொம்ப கீழே இறங்கி உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லுவேன். பேங்க்ல வேலை செய்யற கேஷியரும் மேனேஜரும் அந்த பணம் நமக்கு எடுத்துக்க முடியாது. அவங்க வீட்டுக்கு ஒரு தேவை அர்ஜென்ட்டுன்னா கடன் தான் வாங்கிக்கணும் முடியும். என் பேங்க்ல தான் அங்கே தான் போய் நட்டுக்கிறேன் அப்படின்னு எடுக்க முடியும், கேஷியரும் சரி மேனேஜரும். பிகாஸ் இட் இஸ் நாட் தேர் மணி, அது இன்னொருத்தருடைய பணம். அவங்கள ஹேண்டில் பண்ணுறது அவங்க பொறுப்பாக போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஆஹா, நான் தான் ஹேண்டில் பண்ண மேனேஜர் எடுத்துக்க முடியுமா? இல்லை நான் தான் ஹேண்டில் பண்ண கேஷியர் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நம்ம கொடுக்குற பணம் நம்ம பணம் இல்லை. 3 பாகம் நம்ம பணம் இல்லை, 2 பணம் தான் நமது, 2 பாகம் தான் நமது, ஒரு பாகம் ஒரு இது நமது கிடையாது. அதை கொடுத்துருங்கன்றார் பகவான். எல்லா மதங்களும் சொல்லுது, பகவான் பகவத்கீதை தெளிவாக சொல்றார். அப்புறம் தான் அவரே நீங்க கொடுக்க மாட்டீங்க, சரிப்போ நீங்க நல்லபடியா கொடுக்க மாட்டீங்க, நான் வேற மாதிரி எடுத்துக்கிறேன், சரி 25% அது கொடு, மிச்சம் 8% வேற மாதிரி எடுத்துக்கிறேன்றார். நம்ம அப்பயும் கொடுக்குறோம், சரி பாக்குறேன், சரி வா நான் உங்களுக்கு 10% அது கொடு, நான் மிச்ச பர்சன்டேஜை நான் உங்களுக்கு வேற மாதிரி எடுத்துக்கிறேன். 33 தான், பட் ஒரு 10% அது கொடு, மிச்சம் டிஃப்ரெண்ட் இருக்கிறது என்ன 23%, 23% வேற மாதிரி எடுத்துக்கிறேன், நீ கொடுக்க மாட்டேன், நான் வந்துட்டு வேற மாதிரி எப்படி இருக்கும் எனக்கு நான் எடுத்துக்கிறேன், 10 நீ மனசார கொடுன்றார், அது கூட கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அப்போதான் அது எப்படி எடுக்கும்னு தெரியும், அது எப்படி எடுக்கணும் கரெக்டாக எடுக்கும். அதெல்லாம் அவங்களால என்ன பண்ணாலும் தடுக்கலாம் முடியாது. யாராக இருந்தாலும் கொட்டிஸ் வந்தாலும் சரி, பர்மனண்ட் இருந்தாலும் சரி, கரெக்டாக எடுக்கும். எப்படி எடுக்கணும் கரெக்டாக எடுக்கும். அது கடவுளுடைய வேலை, தனி பகவான் பர்ஃபெக்டாக பண்ணுவார். சரியா? இப்போ இவங்க சொல்றாங்க பாருங்க, இந்த வெல்த் வந்து ஃபேமிலிக்குள்ளேயே வெளியே போங்க, அந்த விதின்ற வேர்டு யூஸ் பண்ணுங்க. அதான் நான் சொல்லுவேன், விதின் த ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும், சுற்றி வரும். தப்புன்னு சொல்ல வரேன் நான். உனக்கு கொடுக்கப்படுகின்ற செல்வம் அடுத்தவங்க கொடுக்கப்படுவது, நீ உங்க ஃபேமிலிக்குள்ளேயே செல்வம் வந்து உங்களுக்கு ஆசை காட்டுறாங்க. இந்த காசு எங்கேயும் போயிடாது, வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ, பார்த்துக்கோ அப்படின்றாங்க.
இந்த பணம் உங்களுக்குள்ள உங்க ஃபேமிலி விட்டு வெளியே போகாது. தப்பா இல்லையா? தப்பா இல்லையா? பணத்தை கொடுக்கணும். நம்ம கொடுக்கறது 3 பேங்க் கொடுக்கணும், 20% கொடுக்கணும். பேலன்ஸ் அவர் எடுத்துக்குவாரு. இல்ல 10வது கொடு, பேலன்ஸ் அவர் எடுத்துக்குவார். பேலன்ஸ் 23 அவர் எடுத்துவார். எப்படி இருக்கும் தெரியும், கரெக்டா எடுப்பார். ஒரு விஷயம் எஸ்கேப் ஆக முடியும். இந்த பிறகு விட்டா அடுத்த பிறகு சேர்த்து போட்டு எடுத்துருவார். இந்த பிறகு இல்லை, அடுத்த பிறகு எஸ்கேப் ஆயிட்டீங்க, அடுத்த பிறகு எஸ்கேப் ஆயிட்டு உங்கள்கிட்ட எல்லா எந்த பிறகு இருந்தாலும் ஒட்டு மொத்தமா எடுத்து கூட்டு வட்டி, அசல் வட்டி, அபராத வட்டி எல்லாம் கரெக்டா எடுப்பார். ஒரு பேசி ஜாஸ்தியா இருக்க மாட்டேன். அதான் ரொம்ப நேர்மை. தர்மம் வந்து ரொம்ப சின்சியரா காப்பாற்ற சனி பகவான் ரொம்ப நேர்மையானது. அதான் அவருக்கு எல்லாருக்கும் சொல்லாத பட்டம் அவருக்கு பகவான் சொல்லுவாங்க. மற்ற கிரகங்களுக்காவது வந்து இவர் சொல்லுவாங்க, புதன் பகவான், சனி பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், பகவான் சொல்லுவாங்க. பட் இவருக்கு மட்டும் ஈஸ்வரன் சொல்லுவாங்க, சனீஸ்வர பகவான் சொல்லுவாங்க. தலைமுறை சொல்லியிருக்கேன். ஏன் மற்றவங்களுக்கு எல்லாம் பகவான், இவருக்கு மட்டும் சனீஸ்வர பகவான்? அவருக்கு ஏன் ஈஸ்வர பட்டம் கொடுக்குறாங்க? எல்லாம் ஹையஸ்ட் பட்டம் வந்து ஈஸ்வர பட்டம். ஒரு நாட்டில் ஒரு பட்டம் இருக்கு இல்லையா? இப்போ இந்தியாவில் வந்து பாரத ரத்னா பெரிய பட்டம். ஒரு நாட்டையும் ஒரு பட்டம் வச்சிருப்பாங்க. இந்த பட்டம் பெரிய ஹையஸ்ட் ராயல் செல்யூட் கொடுக்குற மாதிரி ஒரு ராயல் பட்டம் இது பெரிய கௌரவம்னு நினைப்பாங்க. எல்லாரும் பெரிய பெரிய கௌரவம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அது மாதிரி ஈஸ்வரன் பட்டம் வந்து ஆன்மீகத்துல ஈஸ்வர பட்டம் பெரிய பட்டம். ஈஸ்வரன் இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஈஸ்வரன், அவனுக்கு ஈஸ்வரான பட்டம் அந்த ஈஸ்வர பட்டம். அந்த ஈஸ்வர பட்டம் சனீஸ்வர பகவான் தான் கொடுக்குறாங்க, சனீஸ்வரன் தான் கொடுக்குறாங்க. வேற எந்த கிரகமும் கிடையாது. நீங்க எந்த கிரகமும் பாருங்க, 8 கிரகமும் பாருங்க, எல்லாம் பகவான் 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 தான். ராகு பகவான், கேது பகவான், பகவான் தான் வரும். பட் சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் சனீஸ்வர பகவான், சனி பகவான் சொல்லுவாங்க ஜெனரலா. பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சனீஸ்வர பகவான் சொல்லுவாங்க. வேற யாராவது ஈஸ்வர பகவான் சொல்லுவாங்க? சூரிய ஈஸ்வர பகவான் அப்படி சொல்லுவாங்களா? புதன் ஈஸ்வர பகவான், குரு ஈஸ்வர பகவான், சுக்கிர ஈஸ்வர பகவான் யாருமே சொல்லுவாங்க. 8 கிரகத்துமே பேர் கிடையாது. ராகு ஈஸ்வர பகவான், கேது ஈஸ்வர பகவான் சொல்ல மாட்டார். சனீஸ்வர பகவான் கரெக்டா பண்ணுவார். உங்க காசுக்கு அநியாயமா ஆசைப்பட மாட்டார். ₹1 எக்ஸ்ட்ரா ஏமாத்துறீங்கன்னு எடுக்க மாட்டாரு. உஷாராக்குறீங்கன்னு பயந்து விட்டுற மாட்டார். நீங்க ரொம்ப ரொம்ப உஷாராக்குறீங்க, பரவாயில்ல, இவர்கிட்ட ஒன்றும் ஏமாற்ற முடியாதுன்னு உங்ககிட்ட பயந்தாலும் ஓட மாட்டார். நீங்க ரொம்ப அப்பாவே இருக்கிறீங்க, ரிச்சு வயரா இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட நல்லா நிறைய போடுங்க, அப்படின்னா போடுங்க. என்ன உண்டோ உங்களுக்கு கர்மாப்படி நீங்க என்ன பண்ணணுமோ, என்ன வந்துச்சோ, என்ன கொடுமோ கொடுத்து அதை கரெக்டா எடுத்துக்கலாம். இங்கே விதிந்த ஃபேமிலின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த செல்வம் தலைமுறைக்கும் வரும். ஆனா விதிந்த ஃபேமிலியே வரும். இந்த கான்செப்ட் தப்பு, இவங்க சொல்றது தப்பு. அந்த சம்பாதிக்கிறதுல 3ல 1 பாகம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அது தலைமுறைக்கு தொடரும், அது வேற சமாச்சாரம். பட் இவங்க என்ன சொல்றாங்க, நீங்களே வச்சுக்கோங்க, ஒரு ஏதாவது யாரும் கொடுக்காது, உங்க குடும்பம், உங்க பேரன் பேட்டி, உங்க வாரிசு, அதோ தப்பான கான்செப்ட். பத்தி சொல்றோம் போது இவங்க சொல்றது பண்றது எதுவுமே வந்து தப்புன்னு சொல்ல வரல. எல்லாமே கரெக்ட் தான், எல்லாமே பெர்ஃபெக்ட் தான், தப்பு இல்லை. ஆனா இறைவன் கருணை கொண்டவர்கள், ரொம்ப ரொம்ப கருணை கொண்டவர்கள். சித்தர் பெருமக்களும் கருணை கொண்டவர்கள், இறைவனும் சரி சித்தர்களும் சரி ரொம்பவும் கருணை கொண்டவர்கள். இப்போ இந்த வேல்யூல எப்படி எத்தனை பேர் வாங்க முடியும்? எத்தனை பேர் வாங்க? சகோதரி அனிஷா கோபுவும் சகோதரர் சாய் சாமிநாதனும் கிறிஸ்டல் வாங்குறதுக்காக முடியாதவங்களுக்காக ரொம்ப ஃபீல் பண்றாங்க. 2 பேரும், சகோதரி அனிஷா கோபுவும் சகோதரர் சாய் சாமிநாதனும் கிறிஸ்டல் வாங்க முடியாது இருக்காங்களே மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஓகே ரைட், அதை பற்றி நம்ம தனியா பேசுவோம். இப்ப இதெல்லாம் யார் வாங்குவாங்க? இதெல்லாம் யார் வாங்காத இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியுமா? பிஸ்னஸ் பண்ண முடியுமா? வாங்காத இவங்க பிஸ்னஸ் பண்ண முடியுமா? வாங்காம இவங்க வந்து இதை செய்ய முடியும். இவங்கெல்லாம் டாக்டர் இளம் வாய்ஸ் ஹாஸ்பிட்டல் மாதிரியோ, கர்மா அண்ட் ஹீலிங் மாதிரியோ ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் பண்றது. எல்லாமே காசு, எல்லாமே காசு, எல்லாமே காசு. அப்ப இந்த இந்திரமாலா வாங்குறாங்க, 4 கோடி ரூபாய் வாங்குறாங்க. சித்தா மாலா வாங்குறாங்க, 6,90,000 வாங்குறாங்க. இப்போ சித்தா மாலா வாங்கி போடுங்க, யூஸ் பண்ணுங்க, நல்லா அதை டெவலப் ஆன பிறகு அப்புறம் இந்திரமாலா வாங்குங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வாங்காம அவங்க அட்வைஸ் கொடுக்க முடியுமா? நீங்க கிறிஸ்தவ ஒரு மினிமம் 10,000 ரூபாய் உங்களால கொடுத்து வாங்க முடியுதா நீங்க சொல்றீங்க, அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்றீங்க. ஓகே, இப்போ இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, இப்போ இது யார் வாங்குறா? தங்க விலை ரொம்ப ஏறிட்டே போகுது அப்படின்னாங்க. நேற்று கூட எங்க வைஃப் சொன்னாங்க, எங்க பிள்ளைங்களுக்கு நகைலாம் நிறைய வாங்கணும், தங்க விலை ஏறிட்டே போயிட்டு இருக்கு, நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா இருக்கிறீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த திங்கிங்கே இல்லை அப்படின்னாங்க. திங்கிங் எல்லாம் இருக்கு, வாங்கும்போது வாங்கிக்கலாம், போச்சு, அது போய் நான் பெரிய விஷயமா நான் உங்களை கேட்காம 50,000 சீட்டு போட்டேன். ஒரு தடவை சகோதரர் ஜிஆர் வந்து நான் பேசின ஒரு தொகுப்பை கொடுக்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன்,
எங்கள் ஒய்ஃபுக்கு பணம் கொடுத்தா அவங்க வந்து கொடுக்குற பட்ஜெட்டோட வேறு செலவு பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என்னுடைய கருத்தை நான் சொல்ல வந்தது வந்து, என் ஒய்ஃபுக்கு ஒரு பட்ஜெட் கொடுக்குறேன், ஒரு 1 lakh இதை வச்சுக்குமா, நீ செலவு பண்ணுமா, இல்லை 2 lakhs கொடுங்க நீ செலவு பண்ணுமா அப்படின்னு சொன்னேன்னா அவங்க செலவு பண்ணுவாங்க. பட் தேவையில்லாத வேறு செலவு பண்ணிட்டு அப்புறம் ஒன்றும் பணம் ஒன்றும் கேட்பாங்க. அது நான் சொன்னபோது தவறுதலாக அதை கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, மேடம் வந்து என்னுடைய வாய்ப்பு அவங்க டாக்டர் தர்மத்துக்காக கொடுக்குற காசு செலவு பண்ணிடுவாங்க அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க. சின்ன பை மிஸ்டேக். கேட்கும்போது அது தவறு இல்லை. அது கொஞ்சம் அதை கேட்டு நம்ம டைப்பிங்கில் அது டெக்ஸ்டாக கொண்டு வரும்போது கொஞ்சம் மாறுதல் இருக்க தான் செய்யும். அது தப்பு இல்லை, பரவாயில்ல. பை மிஸ்டேக்காக அவர் அதை போட்டிருந்தார். ஒய்ஃப் வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் தர்மத்துக்காக கொடுக்குற காசை கை வைக்க மாட்டேன். தர்மத்துக்காக கொடுக்குற காசெல்லாம் கை வைக்க மாட்டேன். அது நெருப்பு மாதிரி. அது தர்மத்துக்காக ஒதுக்கிற பணம் ஒதுக்குறது தான், அது வைக்க மாட்டேன். மற்றபடி அதர் எக்ஸ்பென்ஸ், ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ்க்காக பணம் கொடுக்கணும் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிடுவாங்க. அப்போ என்ன தேவைக்காக கொடுக்கணுமோ அது ஒன்று கொஞ்சம் பணம் ஒன்று கேட்பேன். எனக்கு ஒரு 2 lakhs கொடுக்குறேன், 2 lakhsமா இது எடுத்துக்கோ, இதில் இந்த பணம்லாம் பண்ணிவிடுமானா ஓகே ரைட் ஓகேன்டுவாங்க. எல்லாம் போவாங்க, கடைக்கு போவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது தேவையில்லாத ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 வாங்கிட்டு ஒரு 40,000 ஷார்ட்டேஜ் வரும். 40,000 ஷார்ட்டேஜ் ஆகுதுங்க, எனக்கு பணம் கொடுக்குமா அப்படின்னு கேட்பாங்க. ஏமா நான் தான் கொடுத்தனே, என்ன இல்லைங்க இது போனேன், இது செலவாகி போச்சு, இதாச்சு எக்ஸ்ட்ரா ஆச்சு, அப்படிதான் அவங்க கேட்பாங்களே ஒழிய தர்மத்துக்காக கொடுக்குற காசு வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. பட் சகோதரர் ஜிஆர் வந்து அதை மென்ஷன் பண்ணும்போது அந்த நாளில் போகும்போது மேடம் வந்து தர்மத்துக்காக டாக்டரோட காசு வாய்ப்படி செலவு பண்ணுவாங்க. கொஞ்சம் புரிதல் ஒரு சின்ன மிஸ்டேக், அவ்வளோதான். அது பெரிய இது பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அது இப்போ சப்ஜெக்ட் வரும்போது அதை பற்றி நான் சொன்னேன். அப்போ தர்மத்துக்காக ஒரு காசு வச்சுடுவாங்க. இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன, தங்க விலை ஏறிட்டே போகுது, பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண நகைலாம் வாங்கணும், அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அவர்கிட்ட சொன்ன அப்படிதான் இருப்போம், நம்ம போய் 50,000 சீட்டு போட்டுவோம்னு சொல்லிட்டு சீட்டு போட்டாங்களா. நான் சொன்னது வேற. பட் இவங்க என்ன பண்ணாங்க, சென்னை சில்க்ஸ் போனாங்க. நாங்கள் ஒரு மாதத்துக்கு 50,000 கட்டினா 11 மாதம் கட்டினா ஏதோ நகை கொடுக்குறாங்களாங்க, வந்து ஏதோ செய்கூலி சேதமாக கிடையாதுங்க. நாங்கள் போனாங்க, 50,000 பணம் கட்டிட்டு சீட் போட்டு வந்துட்டாங்க. போட்டுட்டு வந்து எங்கிட்ட சொல்கிறோம். அப்போ அந்த 50,000 ஷார்ட்டேஜா, அப்போ எப்படியான்னு கட்டணம் கொடுக்க போகிறான் மனுஷன், அவங்களுக்கு அவங்க மனசில். அதனால் செலவு பண்ணிவிடுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நாங்கள் போட்டுட்டோம், 50,000 போட்டோம் அப்படி. அப்போ அந்த 50,000 ஷார்ட்டேஜ் வச்சா அந்த 50,000 இப்போ நான் கொடுக்கணும். வேறு என்ன 50,000 இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். நான் எப்பயும் எக்ஸ்ட்ரா கொடுப்பேன். 10 ரூபாய் கேட்டால் 5 ரூபாய் கொடுப்பேன். என் பழக்கமே அப்படி தான். வீட்டில் யார் எப்போ செலவு கேட்டாலும் 5 ரூபாய் ஜாஸ்தி கொடுப்பேன். இவன் என்ன பணத்தை செலவு பண்ணிட்டு புதுசாக எக்ஸ்ட்ரா பட்ஜெட் கொடுப்பேன். அது அவங்களுடைய பழக்கமாக இருக்கு. அப்போ நகை வாங்கணும் அப்படின்னா என்ன வாங்கணும், நான் வந்து மாத சம்பளக்காரர் ஒன்று கிடையாது. மாதம் சம்பளம் வாங்கணும்னா அந்த சீட்டு யார் போடுவாங்க, மாதம் சம்பளம் வாங்குறவங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 14 மாதம் 12 மாதம் வாங்குவோம். நான் வந்து மாத சம்பளக்காரர். நம்ம நகை வாங்கணும்னு சொன்னால் எப்போ வேணாலும் போகலாம். உனக்கு பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும்னா மேரேஜ் பண்ணுறியா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி போ, எவ்வளோ நகை வேணுமோ என்ன டிசைனுமோ பார்த்து எடுத்துக்கோ. நான் என்னுடைய கான்செப்ட் தான். நீ அப்படி போகலாமா, அவங்க எப்போ நீ கொடுக்கணும் எடுக்கணுன்றியா, அப்போ மேரேஜ் முன்னாடி ஒரு 1 month முன்னாடி போ, 5 நாள் முன்னாடி போ, என்ன வேணுமோ எடுத்து டிசைன் இன்னும் அப்போ டாக்டர் டிசைன் வந்திருக்கும், எடுத்து கொடுக்குறது என்னுடைய கான்செப்ட். பட் அவங்களோட கான்செப்ட் பாருங்க, தங்க விலை ஏறிட்டே போகுது, என்ன பண்ணுறது, மாதம் ஏதாவது நம்மளுக்கு சேர்த்தணும்னா வீட்டுக்காரர் கொடுக்குற காசில் நம்ம நினச்சிட்டு போட்டாங்க. இது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மாச சம்பளக்காரர் இல்லை. அவங்க பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையாது பண்ணுறாங்க, டைப் நம்ம நினச்சா போய் வாங்க போகிறோம், வாங்கினா வாங்கிக்கலாம், நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க அப்படின்னு போடுறாங்க. இந்த மாதிரி செலவுகள்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சேஃப்டி, நமக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படும், தங்க விலை ஏறிட்டே போகுது, அதை நம்ம செய்யணும். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, தங்க விலை இப்போ ஏறிட்டே இருக்குது, நியர்லி 80,000 90,000 வந்துச்சுன்னா நீங்கள் தங்க விலை 2 லட்சம் நாட்கள் அதே கடையில் போட்டோம்னா இருக்கும். அதுக்காக சொல்லுவார். நான் சொல்ல வர பாயிண்ட் அதுதான். நீங்கள் தங்கம் விலை 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிராம் ஒரு பவுன் தங்கம் 2 லட்சம்னாலும் இதே கூட்டம் தான் இருக்கும். வறுமை எங்கே போனது, 5 லட்சம்னாலும் அதே தான் இருக்கும். பெட்ரோல் விலைவாசி ஏறி போச்சு, கவர்மெண்ட் ஏற்றிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 நாள் புலம்புவான், 10 நாள் உண்ணாவிரதம் இருப்பான், ஊர்வலம் போவான், 10 நாள் சோசியல் மீடியாவில் கமெண்ட் அடிப்பாங்க, அவ்வளோதான். 14 நாள் வழக்கம் போல யாரும் பெட்ரோல் விலை ஏறி போச்சுன்னு யாரும் வண்டி நிற்க இருப்பாங்களா என்ன, வண்டியை குறைச்சிக்க போகிறாங்களா என்ன? நோ. நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு தடவை பெட்ரோல் விலை உயரும் போதும் தினத்தனி பேப்பரில் போடுவாங்க, பெண்கள் வந்து கண்ணீர் மல்க பேட்டி. எப்படி பேட்டி, பெட்ரோல் விலை ஏறி போச்சு, பஸ்ஸில் போக முடியாது, சமையல் விலை ஏறி போச்சு, ஊன்னா பில்டப் தான் பண்ணுவாங்க. இவங்களும் பில்டப் பண்ணுவாங்க, தினத்தனி பேப்பர்காரும் பில்டப் பண்ணுவார். ஒரு பக்கம் பேட்டி போடுவாங்க, கேஸ் விலை 15 ரூபாய் ஏற்றிட்டாங்களாம். உடனே 10 பெண்கள் பேட்டி கொடுப்பாங்க, கண்ணீர் மல்க பேட்டி தினத்தனியில் போடுவாங்க.
கேஸோட ஏற்பு நீங்க வேணா பாருங்க, அட்டை எப்ப என்ன பாருங்க, இதெல்லாம் இருக்கும். நான் கரெக்டா சொல்றது அப்படியே இருக்கும். ஒரு புது பெண் பேட்டி எடுப்பாங்க, ஒரு 4 ஆம்பளைங்க ஒரு 10 பொம்பளைங்க பேட்டி எடுப்பாங்க. இப்படி ஆகி போச்சு, அப்படி எவ்வளவு கேஸ் 5 ரூபாய் ஏற்றிட்டாங்க, 5 ரூபாய் ஏற்றிட்டாங்க, 20 ரூபாய் ஏற்றிட்டாங்க, அதுக்கு அப்படி புலம்புவாங்க. ரைட், ஓகே. ஆனா தங்கம் விலை வந்து இது மாதிரி பல மடங்கு ஏறிடும். ஆனா அங்க போய் பேச சொல்லுங்க எங்கேயாவது, அதே கூட்டம் தான் எரியும், அதே கூட்டம் தான் எரியும். அப்பெல்லாம் அச்சை திருவிக்கு வந்து என்னோட கிளினிக் ரங்கநாந்தேரில் இருந்தது. அச்சை திருவி அப்படின்னா ஒரு நாள் கேஷ்னா அப்படி வெளியே பேங்க்கு போகிறதுக்காக வெளியே வரும், கிளினிக்ல இருந்து பேங்க் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு வரும்போது சரவணா ஸ்டோர் முன்னாடி ஒரு 10-15 பேர் கூடுதலாக நிற்கிறாங்க வெளியே. எப்பவுமே கடைக்குள்ளே இருக்கும், போட்டு வெளியே கூட்டமாக இருக்கும். இது என்ன கூட்டமா இருக்கு இன்னைக்குன்னு சொல்லி கேட்டபோது, அப்போ அவர் சொன்னாரு, கடைக்காரர் சொன்னாரு, அந்த ஸ்டாப் சொன்னார், சார் இன்னைக்கு அச்சை திருவியை சார், நகை வாங்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க சார். ஓ இன்னைக்கு அச்சை திருவியா, ஓகே. அச்சை திருவினா என்ன, நகை வாங்கினா பணம் சேருமா சார், அதுக்காக ஒரு நம்பிக்கை. அதுக்காக இன்னைக்கு ஃபுல்லாக நாங்கள் வந்து காலைல ஏரியா கடை ஓப்பன் பண்ணுவோம் சார், கடை சீக்கிரம் க்ளோஸ் பண்ண மாட்டோம், நைட் தான் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி. அதான் நான் சொல்றது வந்து அரௌண்ட் ஒரு 97-98 2000 முன்னாடி. அப்போ சரணாஸ்வரம் முன்னாடி ஒரு 10 பேர் கூட்டமா இருக்கும். அதே ஒரு 10 வருடங்கள்ல 5 வருடங்கள்ல என்னுடைய கார் வந்து பனகல் பார்க் கிட்ட மாட்டிக்கிச்சு உள்ள. இந்த பக்கமும் வர முடியல, அந்த பக்கமும் போக முடியல. நான் வேற ஒரு இடத்துக்கு வெளியில போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ டிராபிக். பனகல் பார்க்ல வந்து மாட்டிக்கிட்டேன். ரங்கநாந்தருக்கு வரவே முடியல என்னால. சரி, டிரைவர் என்ன பண்ணாரு, சரி முன்னாடி போகலாம், முன்னாடியும் ஃபுல்லா இருக்கு, பின்னாடி வரலாம், பின்னாடியும் ஃபுல்லா இருக்கு. 1 மணி நேரம் டிராபிக் ஜாம் உள்ளவன். ஏன்னா அன்னைக்கு அச்சை திரி அன்னைக்கு நான் நல்லா பாருங்க, 1997ன்னு வச்சுக்கோங்க, 98 வச்சுக்கோங்க, 2000க்கு முன்னாடி சும்மா அந்த ரங்கநாதர்ல அவர் கடைக்கு முன்னாடி ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. ஆனா அப்புறம் டி நகரே ஃபுல்லா வழிஞ்சு பனகல் பார்க் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் பனகல் பார்க் அப்படின்றது. அந்த பனகல் பார்க் ஃபுல்லா டிராபிக் ஜாம் ஆகி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்னுடைய கார் மாட்டிக்கிச்சு உள்ள. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் வர முடியல. பிகாஸ் அச்சை திருச்சி அன்னைக்கு அங்க டி நகர்ல இருக்கிற எல்லா கடைகளையும் கூட்டம், எல்லா கடைகளிலுமே கூட்டம், பயங்கரமான கூட்டம், நெரிச்சல். அட்வான்ஸ் புக்கிங் வேற, முன்னாடி அட்வான்ஸ் பண்ணி புக்கிட்டு அந்த அச்சை திருச்சி நாளில் போய் நகை வாங்கணும், அந்த அச்சை திருச்சி நாளில் போய் நகை வாங்கணும், அவ்வளோ கூட்டம். நான் 5 நிமிஷம் பார்த்தேன், பார்த்துக்கணும். எனக்கு இந்த டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்காது, ரொம்ப பொறுமையாக 5 நிமிஷம் பார்த்தேன், பார்த்துக்கணும். ஒன்றும் நகரமா தெரியல. நீ பொறுமையா வாப்பா அப்படின்னு சொல்லி நான் இறங்கி நடந்தே வந்துட்டேன், கிளினிக் நான் நடந்தே வந்துட்டேன். அப்புறம் அதுக்கு பிறகு 1.5-2 மணி நேரம் கழிச்சு அப்புறம் டிரைவர் வந்து சொன்னார், சார் வந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். 1.5-2 மணி நேரம் கழிச்சு நான் நடந்தே வந்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் கொண்டு வந்தாங்க. அவ்வளோ கூட்டம். ஒரு 20 வருடங்கள பாருங்க எவ்வளவு மாற்றம் வந்துச்சு. அப்போ அச்சை திருவியில நகை வாங்கினா அது நமக்கு சேரும் அப்படின்னு ஒரு இது வந்தது. கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது 98ல 10 பேர் கடை முன்னாடி இருந்தான். ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு டி நகரே உள்ள எள்ளு போட்டா எண்ணெய் இறங்க அப்படி மாறிடுச்சு. அன்னைக்கு நைட்டு ஒரு டிவியில ஒரு பேட்டி கொடுக்குறாங்க ஒரு பாட்டி. அந்த வயசான பாட்டி அடுத்த ஒரு மாசத்துக்கு இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது, வயசாகி போச்சு, வீடு போகணும், காடு வாவான்னு. அந்த பாட்டி வந்து பேட்டி கொடுக்குது, நீங்க வந்து இந்த அச்சை திருதி நாளில் வந்து நகை வாங்கணும், நகை வாங்கினா இப்படி சேரும் அப்படி சேரும் டைலாக் கொடுக்குது. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்காரன் என்ன சொல்லி கொடுத்தாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் தெரியல. அது அங்கே போயிட்டு இருக்கும். அது 1 மந்த் அப்படியே எதையோ சாக போறதை பிடிச்சி வச்சு பேசுனாங்கன்னு நினைக்கிறேன். பேசவே முடியல, வாய் கொடருது. அது அதை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. அவங்க என்ன அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க, இவ்வளவு அனுபவமான பாட்டி நகை வாங்க சொல்லி சொல்றாங்கன்னு அவங்களுடைய கான்செப்ட். அவங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, இவ்வளவு அனுபவமான பாட்டி அப்போ வந்து நகை வாங்கணும், அச்சை திருதி நகை வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, தெரிஞ்சுக்கோங்க, என்கிட்ட வந்து நகை வாங்கன்னு அந்த கம்பெனி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த நகை கடை கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மெண்ட். அந்த பாட்டியை அநேகமா அடுத்த ஒரு 1 மந்த் அடுத்த திருதிக்கே இருந்திருக்காரு. அதை கூப்பிட்டு வச்சு கொடுக்குறாரு. மோகமாயி போச்சு. எதுக்காக சொல்ல வரேன்னா, தங்கம் விலை எவ்வளவு ஆனாலும் அங்கே போனவங்க எல்லாம் இருக்கிறவங்க போனோம், இல்லாதவன் போய்க்கிறானா, இருக்கவன் போய்க்கிறான். வறுமை எல்லாம் சும்மா மேடம், அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் வந்து இந்த வறுமை இருக்கிறாங்க, கட்டில் இருக்கிறாங்க, கிறிஸ்டல் கூட வாங்க முடியல அப்படின்னு அனுஷா பாபுவும் சாய் சாமிநாதவும் வக்காலத்து வாங்குறாங்க. அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் எவ்வளவு காசு வேஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? நீங்க கணக்கு போட்டு பாருங்க. 10,000 ரூபாய் கொடுத்து கிறிஸ்டல் வாங்க முடியல அப்படின்னா அவங்க வந்து வாழ்க்கையில இன்னும் ரொம்ப ரொம்ப டிராபேக் ஆகி கீழே கஷ்டத்தான் இருக்கணும்ன்ற கர்மால இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களால வாங்க முடியாததுக்காக நீங்க கண்ணீர் வடிக்காதீங்க. நீங்க யாரையுமே நீங்க பார்க்கும்போது, வெளியில பார்க்கும்போது பாவமா இருக்கும். பட் கிளியர் வாய்ஸ்ல போய் அவங்க ஹிஸ்டரியை நீங்க பாத்தீங்கன்னா
அடிப்பாவி மனுஷனே நீங்க சொல்லுவீங்க. நம்ம வெளி உலகத்துல வெளியில பார்க்கும் பொழுதுதான் நமக்கு ஐயோ பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு இவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியும். கொஞ்சம் உள்முகமா கிளை வாய்ஸ்ல போய் அவங்க பண்ண அட்டகாசங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அடிச்சுட்டு வருவீங்க. இதெல்லாம் பத்தாது, இன்னும் வேணும்னுவீங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க உள்ள போய் கிளியர் வாய்ஸ்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாஸ் லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா ஐயோ பாவம்னு சொல்ல மாட்டீங்க. 5 ரூபாய் கூட போட மாட்டீங்க. போட்ட காசு எடுத்துன்னு வந்துருவீங்க. அவன் ஏதாவது போட்டு வச்சிருந்தானா கூட அதையும் எடுத்துருவீங்க. ஏய் உனக்கு இந்த காசு போட்டே பாவம்டா, இதை நான் யாருக்கா கூப்பிடுன்னு சொல்லிட்டு எடுத்து வந்துருவீங்க. அவங்க உள்ள லைஃப் போய் பாத்தீங்கன்னா ஐயோ பாவம் சொல்ல மாட்டீங்க, அடப்பாவின்னு சொல்லிட்டு 4 அடி போட்டு வருவீங்க. அப்படி பண்ணியிருப்பாங்க. அது வெளியே தெரியாது. நம்ம தெரியாத போது நம்ம சொல்றோம். இந்த வறுமை கிருமை வாங்க முடியல செய்ய முடியல எல்லாம் சும்மா பேச்சு. அதெல்லாம் நீங்க சும்மா தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாராலையும் வாங்க முடியும். மனசு இருந்தா வாங்க முடியும். அடுத்த லெவலுக்கு போனா வாங்க முடியும். இப்ப நீங்க இருக்கீங்க, ஃப்ளைட்ல போகணும், ஒரு இடத்துக்கு ஃப்ளைட்ல போகணும், உங்களால போக முடியல. இல்லை நீங்க ஃப்ளைட்ல போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன். நீங்க ஒரு ஃப்ளைட்ல போறீங்க, ஒரு இடத்துக்கு இங்கிருந்து டெல்லி போகணும். நீங்க ஃப்ளைட்ல சல்லுன்னு போறீங்க. ஓகே ரைட், வெரி குட். அப்போ ஃப்ளைட்ல போறீங்களே, அந்த ஃப்ளைட்ல போகிறதுக்கு வசதி இல்லாம ட்ரெயின்ல போறாங்களே அப்படிங்கிறதாக நீங்க என்னைக்கா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ட்ரெயின்ல போறாங்களே இவங்க பாவம் 3 நாள் கிராடு, 3 நாளா 2 நைட்டு ஒரு பகல் இதை கேள்விப்பட்டிருக்கேன். நான் போனதில்லை, நான் ட்ரெயின்ல போனது கிடையாது, அதனால எனக்கு தெரியல. நம்ம ஃப்ளைட்ல போறதுனால நமக்கு தெரியும். ட்ரெயின்ல போனா 2 நைட்டு ஒரு பகல் 2 நைட்டு 72 ஹவர்ஸ் டிராவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க ஃப்ளைட்ல கொஞ்ச நேரம் ஒரு 2.5 மணி நேரம் 3 நேரத்துல போய் சேர்ந்துடுறீங்க. அப்போ நீங்க நாம போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது ட்ரெயின்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்களே பாவம், அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னு அவங்களை ஃபீல் பண்றீங்களா? கார்ல போறீங்க, சரி இந்த ஜனங்க பஸ்ல நசுக்கிட்டு கசங்கிட்டு வராங்களே அப்படின்னு கார்ல போறவங்களுக்காக நீங்க கார்ல போறீங்க, அவங்க பஸ்ல போறாங்க நசுங்கிட்டு தொங்கிக்கிட்டு போறாங்க. பாவம் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமா இருக்கும். இந்த பெண்கள் குழந்தைங்க எல்லாம் நசுங்கிட்டு போவாங்க. லேடிஸ் எல்லாம் ரொம்ப நசுங்கிட்டு போவாங்க, அப்படி நசுக்குவாங்க, தொங்கிட்டு போவாங்க. உயிரை பணம் வச்சு இந்த யங்ஸ்டர்ஸ் தொங்கிட்டு போவாங்க. பேக் இருக்கும், அந்த பேக் அதே 10 கிலோ இருக்கும், அதையும் தொங்கிட்டு போவாங்க. பாவமா இருக்கும். இவங்கெல்லாம் இப்படி போறாங்களே, நீங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? நம்ம கார்ல கன்வீனியன்ட்டா போறோம், இவங்களாம் எப்படி போறாங்களே ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எத்தனை பேர் நடந்து போறாங்க. அவங்க நடந்து போகும்போது நீங்க பைக்ல போறீங்க, நம்ம பைக்ல சொகுசா போறோம், இவங்க நடந்து போறவங்க என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கீங்களா? நீங்க கன்வீனியன்ட்டா போயிடுது, அவனை பத்தி யாரும் கஷ்டப்பட மாட்டேன். ஏன்? நீங்க பைக்ல சுகமா போகணும்னு அமைப்பு, அவன் நடந்து போகணும்னு அமைப்பு, அவன் கர்மா அப்படி. நீங்க ஃப்ளைட்ல போகணும்னு அமைப்பு, சொக போகணும்னு அமைப்பு, அவங்க ட்ரெயின்ல டே அண்ட் நைட்டு லொடக்குன்னு அப்படியே போயிட்டு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணணும். அவங்க அப்படி ஒன்னா உங்களுடைய கர்மா, உங்களுடைய கர்மா. நீங்க ஃப்ளைட்லேயே கூட போறீங்க, எக்கனாமிக் கிளாஸ் இருக்கு, பிசினஸ் கிளாஸ் இருக்கு, அதே ஃப்ளைட் தான். எக்கனாமிக் கிளாஸ் இருக்கு, பிசினஸ் கிளாஸ் இருக்கு. நீங்க எக்கனாமிக் கிளாஸ்ல போறவங்களை பார்த்து பிசினஸ் கிளாஸ்ல போறவங்க ஃபீல் பண்றீங்களா? நம்ம பிசினஸ் கிளாஸ்ல போறோம், நல்லா கன்வீனியன்ட்டா போறோம், நல்லா கம்ஃபர்டபுளா போறோம். பட் எக்கனாமிக் கிளாஸ்ல நம்மளோட கொஞ்சம் கம்ஃபர்டபுள், அந்த கம்ஃபர்டபிலிட்டி கொஞ்சம் கம்மி. அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்லை. நான் வருடத்துல ஒரு 4 நாள் ஸ்பெஷலா எங்க அப்பா சம்மந்தப்பட்ட ஒரு நாள், என்னுடைய அம்மா சம்மந்தப்பட்ட ஒரு நாள், என்னுடைய தங்கை சம்மந்தப்பட்ட ஒரு நாள், எங்க தங்கையினுடைய குழந்தை சம்மந்தப்பட்ட ஒரு நாள். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என் சம்மந்தப்பட்ட நாளை, என் மனைவி சம்மந்தப்பட்ட நாட்கள், என்னுடைய குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட நாளை இல்லை. என்னுடைய அப்பா சம்மந்தப்பட்ட ஒரு நாள், என்னுடைய அம்மா சம்மந்தப்பட்ட ஒரு நாள், என்னுடைய தங்கை சம்மந்தப்பட்ட ஒரு நாள், என்னுடைய தங்கையினுடைய மகள் சம்மந்தப்பட்ட ஒரு நாள். இந்த 4 நாள்ல நான் குறைஞ்சபட்சம் 1 crore குறையாத, அப்போ 4 crores வச்சுக்கோங்க. 4 நாள் 4 crores. இந்த 4 crore உண்டான மதிப்புள்ள கிறிஸ்தஸ் நான் இலவசமா கொடுக்குறேன். நான் யாருக்கு கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன், ஆஸ்தனி சார் கூட தெரியும். நான் யாருக்கு கொடுக்குறேன், எதுக்காக கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன்னு கூட இருக்கிற ஆஸ்தனி சார் கூட தெரியாது. கொடுக்குறேன். 4 crores ஒருத்தர் கிறிஸ்தவ நான் கொடுக்குறேன். எத்தனை பேர் கொடுக்குறேன்? அந்த மாதிரி முடியாதவங்களுக்கு நீங்க எத்தனை பேர் கிறிஸ்தவ வாங்கி கொடுத்துருக்கீங்க? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு தான் 150 நாள்னு சொன்னாரு. 150 நாள் கடந்து வந்திருக்கும். 150 நாள்ல நிறைய விஷயங்களை கர்மா பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அனுஷா பாபுவும் சரி, சாய் சாமிநாதனும் சரி, ஃபீல் பண்றீங்களே, நீங்க யாருக்காவது என்ன உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க? இப்ப நான் பேச்சோம்னால சொல்லக்கூடாது. பட் இப்ப பேச்சோம்னால அது நான் சொல்றேன். 4 நாட்கள் வருடத்துக்கு செலக்ட் பண்ணி அந்த 4 நாட்கள்ல ஒரு அந்த நாளையும் ஸ்பெசிஃபிக்கா
₹1,00,00,000 வேல்யூ குறையாது, அதுக்கு மேலதான் இருக்கும், குறையாது. எப்பயுமே அது கூடுதலாக தான் கொடுக்கணும், குறைக்க மாட்டேன். செலக்ட் பண்ணி யார் யார் எந்தெந்த ஆத்மாக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சொந்த பணத்துல யாருக்குமே தெரியும். நான் சொல்ல பாருங்க, என் கூட இருக்கிற ஆசிரியர் சார் கூட தெரியும் யாருக்கு கொடுக்குறேன், எப்போ கொடுக்குறேன், எப்படி கொடுக்குறேன்னு தெரியும். அந்த மாதிரி வலதுகை கொடுக்குறது இடதுகைக்கு தெரியக்கூடாது. பைபிள் சொல்லுது வடகை கொடுக்குறது இடதுகைக்கு தெரியக்கூடாது, அப்படி கொடுக்கணும். நான் பெருமாட்டிக்கூடாது. நான் கொடுக்குறேன் பார்த்தியா, என்ன மாதிரி வள்ளல் உண்டா, என்ன மாதிரி தான தர்மம் செய்யறவங்க உண்டா, என்ன மாதிரி மக்கள் மேல கருணை கொண்டவங்க உண்டா அப்படின்னு பெருமையெல்லாம் அடிக்கக்கூடாது. இது கூட பேசுவதுனால இது ஒரு ரிலேட்டட் சப்ஜெக்டானால நான் கொடுக்குறேன் கிறிஸ்டர், நல்ல குவாலிட்டியான கிறிஸ்டர். ஏதோ கடமை கொடுக்குறது இல்லை, ஏதோ கடன் கொடுக்குறது இல்லை, ஏதோ ஒன்று கொடுக்குறது இல்லை. சின்சியரா யாருக்கு எந்த மாதிரி கர்மா இருக்கிறப்போ எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுக்கும். அந்த பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ₹4,00,00,000 ஒருத்தருக்கு கொடுக்குறேன். என்னுடைய சொந்த பணம், யாரும் என்னை கம்பல் பண்ணது, யார் கொடுத்தேன் என்னை யாரும் கேட்க மாட்டாங்க, இதை யாரும் குறிப்பிடவும் மாட்டாங்க, எனக்கு வற்புறுத்தலாம் ஒன்றும் கிடையாது, நானா கொடுக்குறேன். அப்போ மக்கள் சமுதாயம் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் கொடுக்குறேன். நீங்க மக்களுக்காக இப்படி ஃபீல் பண்றீங்க, கிறிஸ்துவ வாங்க முடியாததுக்காக நான் கேட்கிறேன் சார் அப்படின்றீங்க. அவங்க கிறிஸ்துவ வாங்க முடியாததுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? கேட்கறது கேட்கலாம், நாம என்ன செய்யணும்? ஸோ விலைவாசி எவ்வளவு பெட்ரோல் எவ்வளவு உயர்ந்தாலும் கார்கள் எண்ணிக்கை குறையாது, டூவீலர் எண்ணிக்கை குறையாது. தங்கம் விலை ₹2,00,000 ஒரு சவரனாலும் இதே கூட்டம் தான் இருக்கும், ₹5,00,000 சவரனாலும் இதே கூட்டம் தான் இருக்கும். அப்போ வறுமை எங்கே போனது? சும்மா சொல்லிட்டு இருக்கோம் வறுமை வறுமை வறுமை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை, பட் அவங்கள விட கம்ஃபர்டபுளா இருக்கவங்க தான் ஜாஸ்தி. கம்ஃபர்டபுளா இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு யாருக்கு செய்யணும்னு தோணுது. இப்போ இந்த இந்திர மாலை போட்டுக்கோங்க, சித்தா மாலை போட்டுக்க, பணம் வரும்னா அவன் அடுத்தவங்க கொடுன்னு சொல்ல, உன் குடும்பத்துக்கிட்டே வச்சு ஓட்டிக்கோ, நீயே வச்சுக்கோ, நீயே பந்துக்கோ, அடுத்தவங்க கொடுக்காதேன்னு சொல்ல வரா மறையமா, தப்பு தானே? இது சொல்ற முறையெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் தப்பு இல்லை. எல்லாம் சொல்ற முறையெல்லாம் கரெக்ட், எல்லாம் ஒர்க் எல்லாம் கரெக்ட், எல்லாம் வேல்யூ தான், அதெல்லாம் எதுவும் தப்பு சொல்ல வருது. பட் எங்க சொல்ல வரான், இதெல்லாம் வருது. நான் என்ன சொல்றேன், நீங்க மற்றவங்களுக்கு கொடுங்க, அடுத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்றேன். நீயே வச்சுக்காதான் இங்க என்ன சொல்றாங்க, நீயே வச்சுக்கோ, உன் குடும்பத்துக்குள்ளே வச்சுக்கோ. இது யாருக்கு ரொம்ப பெரிய தப்பு, பெரிய அஃபென்ஸ் அது என்னுடைய பார்வையில், கர்மானி ஹீலிங் பார்வையில் ரொம்ப பெரிய அஃபென்ஸ். உங்க ஃபேமிலிக்குள்ளே சுத்திச்சு வரும், உங்க ஃபேமிலிக்குள்ளே வச்சுக்கோங்க, உங்க ஃபேமிலிக்குள்ளே வச்சுக்க கடவுள் கொடுக்குறாரு. அப்ப பகவத்கீதை போய் தானே, பைபிள் போய் தானே, குரான் போய் தானே, தப்பு தானே அதெல்லாம். உங்க ஃபேமிலிக்குள்ளே நீங்களே வச்சு ஓட்டிக்கங்கன்னு சொல்றாங்க, யாருக்கு கொடுக்காதேன்னு மறைமுகமா சொல்றாங்க. உங்க ஃபேமிலிக்குள்ளேயே வரும், உங்க ஃபேமிலிக்கு வச்சுக்கீங்க, நீங்களே எப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்து கண்டிப்பா இருக்கும். தப்பான கான்செப்ட். பிச்சைக்காரனாக இருந்தாலும் கூட 3 பாகம் கொடுன்றோம், அது நல்லதுன்றோம். அது காரணம் இருக்கு, காரணத்தோட சொல்லுங்க. அது ஏன் தானம் செய்ய சொல்லிருக்கிறா, தர்மம் செய்ய சொல்லிருக்கான்னு கேட்டா திரும்பவும் நான் வழக்கம் போட சொல்றேன், 1 வருஷம் கிளாஸ் எடுக்கலாம். ஏன் தானம் செய்யணும், ஏன் தர்மம் பண்ணணும், எதுக்காக கடவுள் தர்மத்தை பண்ணுன்னு சொல்றாரு, ஏன் ஒரு மதம் தர்மத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, எதுக்காக சொல்லுது அப்படின்னு எடுத்தாலே 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் எடுத்தாலே 1 வருஷத்துக்கு குறையாம வரலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், மற்ற நாட்டில் அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். எல்லாமே கரெக்ட், தப்பு இல்லை, எல்லாமே கரெக்ட் தான். பட் என்னுடைய செக்ஷன் என்னன்னா, இதுல என்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்குதோ நீங்க கிறிஸ்டல்லே இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றேன். நீங்க ₹4,50,00,000 கொடுத்து கிறிஸ்டல சாரி இந்த ருத்ராட்ச மாலையை அணிகிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் கிறிஸ்டல். எங்கிட்ட இருக்கிற கிறிஸ்டல் கோடிக்கணக்கான மதிப்பு இல்லை. நான் வாங்கின கிறிஸ்டல், எனக்கு என்னுடைய குருமார்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த கிறிஸ்டல், இறைவனும் சித்தர்களும் ஆசீர்வாதம் பண்ணி எனக்கு கொடுத்த கிறிஸ்டல், அதெல்லாம் கோடிக்கணக்கான வேல்யூ. அதோடைய வேல்யூ அது எனக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அது வேண்டாம், நீங்க அப்படியெல்லாம் வாங்க வேண்டாம். சில லட்சங்கள், சில ஆயிரங்கள், சில லட்சங்கள், சில ஆயிரங்கள், தட்டு அது உங்களுடைய கர்மாவை பொறுத்து. நீங்க பாஸ்ட் லைஃப்ல எவ்வளவு கர்மா போட்டு வச்சிருக்கிறீங்க, இப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்கிறீங்க, இருந்து வெளியே வரதுக்கு என்ன பண்ணணும், இதை பேஸ் பண்ணி தான் அந்த கிறிஸ்தனுடைய வேல்யூ கூட நிர்ணயிக்கப்படுது. பிகாஸ் அந்த கிறிஸ்தவ வர்ற பவர். சில லட்சங்கள் செலவு பண்ணா போதும், சில ஆயிரங்கள் செலவு பண்ணா போதும், அது போதும். இப்படியெல்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ண அவசியம் இல்லை. எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த கிறிஸ்டலுக்கும் நம்ம ருத்ராட்சாவுக்கும் கம்பேர் பண்ணி சொல்லும்போது, கம்பேரிசன் ஸ்டடின்னு சொன்னோம்னா, இந்த ருத்ராட்சங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் வேல்யூ இருக்கும். அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு பிறகு அதுல அந்த பவர் இருக்காது. குறிப்பிட்ட வருடங்கள் வரைக்கும் தான் அந்த பவர் இருக்கும், அதுக்கு பிறகு அது இருக்காது. 2வது கிறிஸ்டல்ல அப்படி கிடையாது, இந்த பூமி இருக்கிற வரைக்கும் அந்த பவர் இருக்கும். 1. 2வது இந்த ருத்ராட்சத்தை கிளன்சிங் பண்ணிக்கணும்.
இந்த கிளன்சிங் பண்ண டெக்னிக் யாருக்குமே தெரியாது. இத்தனை கோடி வாங்குறாங்களே, 4 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க, அவங்களும் வாங்குறாங்க. இது எப்படி கிளன்சிங் பண்ணணும்னு தெரியாது. ஆனா கிறிஸ்டல கிளன்சிங் பண்ணணும்னு சொல்றோம். கம்பல்சரியா கிளன்சிங் பண்ணணும்னு சொல்றோம். ருத்ராட்ச கிளன்சிங் பண்ண ஒரு மெத்தட் இருக்கு. வேணா பின்னால வகுப்புல சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா இவங்களுக்கே தெரியாது, நாம சொல்லிக் கொடுப்போம். ருத்ராட்சம் எப்படி கிளன்சிங் பண்ணணும்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அது நம்ம யாராவது ருத்ராட்சம் யூஸ் பண்ணவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதை ருத்ராட்சம் யூஸ் பண்ணுங்க, அவங்க அதை கிளன்சிங் பண்ணணும். தப்பு. ருத்ராட்சம் கிளன்சிங் பண்ணா போடுறது தவறு. தவறு. ருத்ராட்ச கிளன்சிங் பண்ணி போடணும், இப்படி ஒரு டெக்னிக் இருக்குன்றதே யாருக்குமே தெரியாது. இது இவங்களே கேட்பாருங்க, இமெயிலையோ போன்லையோ மொபைல்லையோ கான்டாக்ட் பண்ணி கேட்பாருங்க, எங்க ருத்ராட்சம் எப்படிங்க கிளன்சிங் பண்ணணும்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது. அதுலேயும் மென்ஷன் பண்ணுங்க. எஸ் சார், அதுலேயும் மென்ஷன் பண்ணேன். ஒன்மே அப்படியே வாங்கி போட்டுக்கோ, அவ்வளோதான். வாங்கி போட்டுக்கோ, அவ்வளோதான். அவனுக்கே தெரியாது. சார் அது சொன்னார், எங்கேயுமே போடா பற்றி போதும். பட் நாம என்ன சொல்றோம், கிறிஸ்டல் வாங்குறது முக்கியம் இல்லை, கிளன்சிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கிளன்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னோட இபுக்ல கூட மென்ஷன் பண்ணியிருக்கேன். கிறிஸ்டல் சம்மந்தப்பட்ட வேரிங்கெல்லாம் போடாதீங்க. கேர்ள்ஸ், யங் உமன் நிறைய பேர் வாங்கி போடுவாங்க. கிறிஸ்டல் சம்மந்தப்பட்டதான் போடாதீங்க. அது லோ குவாலிட்டி கிறிஸ்டல் தான். நம்ம கொடுக்கணும் ஹை குவாலிட்டி இல்லை, லோ குவாலிட்டி. லோ குவாலிட்டி கிறிஸ்டலுக்கு ஒரு பவர் இருக்கு, அதெல்லாம் போடாதீங்க. அதை தவிர மற்றது போடுங்கன்னு சொல்றேன். நான் பெரும்பாலும் அந்த இளம் பெண்களுக்கு அதான் நான் சஜஷன் சொல்றேன். இந்த மாடர்னா விற்கிறாங்க இல்லையா, வெவ்வேறு மெட்டீரியல்ஸ்ல பண்றது, வெவ்வேறு மெட்டீரியல்ஸ்ல பண்றதெல்லாம் போடுவாங்க. வாங்கி நிறைய பேர் போடுறாங்க. பணம் தங்கத்துல போடக்கூடிய வசதிகள் கூட இப்போ மாடர்னா வந்து ஒரு நாளைக்கு ஒன்று ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சு, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சு அப்படின்னு மாதிரி லிப்ஸ்டிக் முதல் கொண்டு, ஹேர் டை முதல் கொண்டு, ட்ரெஸ் முதல் கொண்டு, காதுக்கு போட்டுறீங்க, ஹேர் ரிங் முதல் கொண்டு, நோஸ் ரிங் முதல் கொண்டு எல்லாம் ஒரே யூனிஃபார்மா போடுறாங்க. சில பேர் பார்த்துருக்கேன் நான். தப்பில்லை, ஆனா வந்து பார்த்து போடணும். அந்த கிறிஸ்டல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் தட் ஷுட் பி கிளன்ஸ்டு பீரியாடிக்கலி. அதை பீரியாடிக்கலாக கிளன்சிங் பண்ணி ஆகணும். அந்த கிளன்சிங் பண்ணாததுனால நாம வந்து அது நெகட்டிவ் வரும். அது அவங்களுக்கு தெரியாது. பல வகைகள் அவங்களையும் பாதிக்கும், அவங்க குடும்பத்தையும் பாதிக்கும், அவங்க சார்ந்தவர்களையும் பாதிக்கும். அதாவது வேண்டாம், நான் ஈபுக்கு கூட அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெட்டல் போடுங்க. என்ன மெட்டல் போடணும்? கோல்டு போடணும், சில்வர் போடணும். இது 2 தான். கோல்டு போடலாம், சில்வர் போடலாம். இது 2 தவிர மற்ற மெட்டல்ஸ் போடுவாங்க. சில பேர் காப்பர் போடுவாங்க, சில காரணங்களுக்காக காப்பர் போடுவாங்க. பஞ்சலோகம்னு சொல்லிட்டு மற்ற கலந்து போடுவாங்க. பஞ்சலோகம் கூட ஈக்குவலா கலந்து இருக்கணும். பட் இப்போ இந்த காலத்துல எல்லாமே கலப்பாங்க. நம்ம பஞ்சதீப எண்ணெய் மாதிரி லோயர் காஸ்ட் மெட்டீரியல்ஸ் அதிகமா இருக்கும். கோல்டு வந்து சும்மா ஒரே ஒரு புள்ளி அப்படி காட்டுவாங்க. பட் பஞ்சலோகம்னுவாங்க. ஆக்சுவலா பஞ்சலோகம்னாலே ஈக்குவலா தான் இருக்கும். எப்படி பஞ்ச தீபத்துல வந்து 5 ஈக்குவலா இருக்கணும். நெய்யும் வந்து சுத்தமான காராம்பசு நெய்யா இருக்கணும், பசுமாட்டு நெய்யா இருக்கணும். வேற வழியே இல்லைன்னா கூட சாதா இப்ப இந்த கலப்பின மாடா இருந்தா கூட அது ஈக்குவலா போடணும் நெய். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் நீங்க வாங்குற ஆட்ல வர்றதெல்லாம் வந்து சும்மா ஒரு துளி இருக்கும். அந்த நெய்யும் உண்மையான நெய் கிடையாது. அப்ப அந்த எண்ணெய் விலை கேட்டா எப்படி இருக்கும்? இருக்கிற தத்திரம் ஜாஸ்தி ஆகும், தத்திரம் போகாது. இருக்கிற தத்திரம் ஜாஸ்தி ஆகும்னு போகாது. நாம தான் சொல்றோம் இந்த எண்ணெய் போட்டுருங்க. எண்ணெய் பத்தி போடும்போது ஒரு சகோதரி டவுட் போட்டிருந்தாங்க. நான் வந்து விளக்கெண்ணெய் மட்டும் இப்போதைக்கு இருக்கும், மற்ற எண்ணெய் வேண்டான்னு போட்டிருந்தேன். ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க, முத்துதேவின்னு நினைக்கிறேன், பாண்டிச்சேரி முத்துதேவி சகோதரி நினைக்கிறேன். அப்ப நான் இந்த 3 எண்ணெய் கலந்து போடலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறேன். ஒரு 3 எண்ணெய், இழுப்பு எண்ணெய், இன்னும் ஏதோ எள்ளெண்ணெய், இன்னும் ஏதோ ஒரு எண்ணெய் போட்டு இந்த 3 எண்ணெயும் நான் சேர்த்து போடவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப வேற ஒரு சகோதரி பதில் சொல்லியிருக்காரு, அப்படி இல்லை டாக்டர் விளக்கெண்ணெய் தான் சொல்லிக்கிற வேலை கேட்டுங்க. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்ற எண்ணெய் ஏற்றலாம், இப்போதைக்கு வேண்டாம். நீங்க இப்போதைக்கு நீங்க விளக்கெண்ணெய் மட்டும் ஏற்றணும். காரணம் இல்லை, காரணத்தை விளக்கி சொல்ற நேரங்கள் இல்லை, நேரத்துக்காக குறுக்கி சொல்றோம். பட் இப்போதைக்கு நீங்க அந்த எண்ணெய் ஏற்றலாமா, இந்த எண்ணெய் ஏற்றலாமான்னு கன்ஃபியூஸ்லாம் வேண்டாம். அப்பப்போ எந்த தில்ல நம்ம அது கரெக்டா கைட் பண்றோம். இப்போதைக்கு நீங்க விளக்கெண்ணெய் மட்டும் ஏற்றுங்க. ஆமணக்கு எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எண்ணெய் மட்டும் ஏற்றுங்க. நீங்க இந்த காம்பினேஷனா போடாதீங்க, இப்போதைக்கு வேண்டாம். அது சில காரணங்கள் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். அப்போ பஞ்சதீப எண்ணெய் ஏற்றணும். பட் அந்த ஏற்றுற நிலைமையில அந்த அவைலபிலிட்டி இப்போ எண்ணெய் கிடையாது. நீங்க முதல்ல இருக்கிற பிரச்சனை வெளியே வரணும், அடுத்த லெவலுக்கு வரணும். ஆனால் இப்போதைக்கு அந்த குறுக்கு விசாரணை, குறுக்கு கேள்வி இதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு விளக்கெண்ணெய் மட்டும் போட்டு விளக்கு ஏற்றணும் போதும். சரியா? அந்த 3 எண்ணெயெல்லாம் கலக்க வேண்டாம், 5 எண்ணெயும் இப்போதைக்கு வேண்டாம். விளக்கெண்ணெய் மட்டும் வாங்கி பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அது கூட ஆர்கானிக் எண்ணெய், செக்கெண்ணெய் சொல்றாங்க, அதுவும் செக்கெண்ணெய் கிடையாது, மால் ப்ராக்டிஸ் பண்றாங்க. பட் இருந்தாலும் செக்கெண்ணெயா போட்டு அந்த ஒரு எண்ணெய் மட்டும் வீட்டில் எரிச்சிங்கன்னா போதும். சரியா? அப்போ எதுக்காக சொல்ல வந்தேன்னா, எவ்வளவு விலை ஏறினாலும் திருப்பி ரிப்பீட் பண்ணிடுறேன், இளம்பெண்கள் வந்து ஒன்லி கோல்டு போடுங்க, சில்வர் போடுங்க.
கோல்டு போடுங்க, சில்வர் போடுங்க, இல்லை மற்ற மெட்டல்ஸ் இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இந்த காப்பர், அப்புறம் இந்த ஐபோன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட போட்டுக்கோங்க. பட் எந்த காரணத்தை கொண்டும் அதர் மெட்டல்ஸ் இப்போ நிறைய பேர் ஃபேன்சி ஸ்டோர் நிறைய விற்கிறாங்க, நிறைய வாங்கி போடுறாங்க. இட் கிவ்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி டு யுவர் ஆரா. இட் கிவ்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி டு யுவர் ஆரா. அதனால நீங்க பாதிப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கிற மற்றவங்களும் பாதிப்பாங்க, உங்க குடும்பத்தினரும் பாதிப்பாங்க. இது தெரியாது, காரணம் தெரியாது. உங்க வெவ்வேறு ஃபார்ம்ல அது பிரச்சனை. ஆனால் அது அழகு காலெல்லாம் போடாதீங்க. நம்ம நல்லா இருக்கணும், அதை பாருங்க. மேட்சிங் எல்லாம் என்ன, ஏன் தங்கம் போட்டா என்ன, வெள்ளி போட்டா என்ன, போடுங்க. தங்கம் போடுங்க, வெள்ளி போடுங்க, மற்ற மெட்டல் வேண்டாம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தங்கம், அடுத்தது வெள்ளி, அடுத்தது மற்ற உலகங்கள்ல. இரும்பு போடக்கூடாது. அது இரும்பு வந்து எபிலெப்சி ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் போடணும். இரும்பு வளையும், எபிலெப்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன காக்கை வலிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் இரும்பு போடணும். காப்பரும் போடலாம், சில காரணங்களுக்கு காப்பரும் போடலாம், தப்பு இல்லை. போடணும், இரும்பு போடலாம், தப்பு கிடையாது. பட் ஸ்பெசிஃபிக்கா வந்து எபிலெப்சி சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்டது. இல்லை வேற சில நரம்பு சம்மந்த பிரச்சனைகள் காப்பர் போடலாம். பஞ்சலோகத்தை எது வேணாலும் போடலாம், தப்பு கிடையாது. பட் அதர் தேன் இப்போ வேற மெட்டல்லாம் வைக்கிறாங்க, அந்த மெட்டல் போட்டால் நெகட்டிவ் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு மென்சஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம் தெரிஞ்சுக்கணும். மென்சஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். அமனோரியா, மேரேஜியா, மெட்டரேஜியான்னு இருக்கு, அது மெடிக்கல் டேர்மா. சாதாரணமாக வந்து மென்சஸ் சரியா வரல, இல்லை அதிகமாக போகுது, அப்புறம் வந்து ப்ளீடிங் ரொம்ப அதிகமாக போகுது, நாட்கள் அதிகமாக போகுது, நிறைய ப்ராப்ளம் இருக்கும். மென்சஸ் ப்ராப்ளம் இருக்கிற எல்லா லேடிஸ் வந்து நீங்கள் 10 பேர் 8 பேருக்கு இப்போ இருக்கு. ஸ்கேனிங் பண்ணி சொல்லலாம். பார்க்க நல்லா அழகாக இருப்பாங்க, ட்ரெஸ் நல்லா பக்காவாக இருப்பாங்க, அம்சமாக தேவை மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ள ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா 8 ப்ராப்ளம், 8 பேர் கண்டிப்பாக ப்ராப்ளம். ஸ்கேனிங் பண்ணி சொல்லலாம். 10 பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 பேருக்கு மென்சஸ் ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்கும். அது சின்ன ஏஜ் அட்டமான குழந்தையிலேருந்து மெனோபாஸ் கண்டிஷன் வர்ற வரைக்கும் கூட எல்லாருக்கும். மெனோபாஸ் வந்து பெரிய நோயை பண்ணிட்டாங்க. இப்போ மெனோபாஸ் வந்து பெரிய நோய், அது அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனை நோயே கிடையாது. ரொம்ப கேஷ்லாம் ஒன்றுமே இல்லை, சப்ப மேட்ரு. லோக்கல் லெவலில் சொல்லி இறங்கி சொன்னால் சப்ப மேட்ரு. அதை ஒன்று போட்டு அதை பில்டப் பண்ணி அது மெனோபாஸ் சொல்லி போட்டு இப்போ ஸ்பெஷலிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கைனகாலஜி டாக்டர்ஸே அதில் ஸ்பெஷலிஸ்ட், மெனோபாஸ் ஸ்பெஷலிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி போயிட்டு இருக்கோம், நாம் கேவலமாக போயிட்டு இருக்கோம். ஒரு சாதாரண இயற்கையான நிகழ்வை வந்து அப்படி கொண்டு வரும். எப்படின்னா, இப்போ ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயத்த சாதாரண அரசாங்கம் ஒரு கடமை இருக்கு. எல்லா நாடுகளையும் எல்லா மாநிலங்களையும் ஒரு அரசாங்கம் ஒரு கடமை இருக்கு. ஆனா இப்போ என்ன பண்றாங்க, இப்போ வரும் காலத்தில் அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து சாதனையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது கடமை, இட்ஸ் எ டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட். கவர்மெண்ட் எதுக்காக, அதுக்காக தான் இருக்கு, அதுதான் செய்யணும். ஆனா செய்ய வேண்டிய கடமைகளை வந்து இப்பெல்லாம் உடம்பட மாட்டாங்க. கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அரசின் சாதனை என்று, அரசினுடைய சாதனை என்று மக்களும் அதை கேட்டு ஓட்டு. சாதனை கிடையாது, இட் இஸ் எ டியூட்டி. இட் இஸ் எ கம்பல்சரி டியூட்டி ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி கவர்மெண்ட் ஃபார்ம்டு பை த பப்ளிக். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற, மக்களால் உருவாக்கப்படுகின்ற அரசாங்கத்துடைய கடமை அது. இந்த கடமையை வந்து இவங்க சாதனைங்கன்னு சொல்றாங்க. ஓ அப்படி சாதனை பண்ணிட்டீங்களா, நம்மளும் ஓட்டு கொடுத்துறாங்க. அறியாமை, இக்னரன்ஸ். ஓகே, ஸோ மெட்டல்ஸ் வந்து வேண்டாம், இது போடுங்க. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியாக போகிற விஷயத்த ரிசல்ட்ஸ் அழகாக கொடுக்கும். நீங்கள் இதுக்காகலாம் 6.5 கோடி 4.5 கோடி 6,90,000 இவ்வளோலாம் செலவு பண்ணலாம் வாங்க வேண்டுமா? எங்கிட்ட இருக்கேன் நான் 10 வருஷத்துனா அது வேற சமாச்சாரம். அது என்ன எங்கிட்ட இருக்கலாம் கோடிக்கணக்கான மதிப்பு. சித்தர்கள் ஆசை எடுத்து கொடுத்தது, என்னுடைய பெருமார்கள் ஆசை எடுத்து கொடுத்தது, இறைவன் ஆசை எடுத்து கொடுத்தது, அது வேற நாம் யூஸ் பண்ணுவோம். பட் நீங்களாம் இல்லை, சில லட்சங்கள் செலவு பண்ணா போதும், சில ஆயிரங்கள் செலவு அதை வச்சு பண்ணா போதும். நீங்க வாங்குகின்ற இந்த கிறிஸ்டல்ல கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் இந்த இந்திரமாலாவோட பலன் அளிக்கும். அதை தான் சொல்லுவார். எவ்வளோ 4.5 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கிறிஸ்டல் இதை வாங்குறீங்களா ருத்ராட்சா, நீங்க வாங்குகின்ற கிறிஸ்டல் அந்த வேலையை செய்து கொடுக்கும். அப்ப கிறிஸ்டல் வாங்கி பயனடைவது நன்மையா, இல்ல இந்திரமாலா சித்தாமாலா வாங்கி பயனடைவது நன்மையா? இதுவும் நன்மைதான், இல்லைன்னு சொல்றேன், இதுவும் நன்மை, இது தப்புன்னு தான் சொல்ல வரல. பட் இதுல கிடைக்கிற இந்த நன்மைகளை, இந்த இந்திரமாலா கொடுக்கிற நன்மைகளை, சித்தாமாலா கொடுக்கிற நன்மைகளை, 4 கோடி ரூபாய் கொடுத்து ருத்ராட்சம் வாங்கிட்ட நன்மைகளை, 6,90,000 ரூபாய், 7 லட்சம்னு வச்சுக்கோங்களேன், 7 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்குன்ற அந்த நன்மைகளை நீங்க வச்சிருக்க ரிசல்ட் கொடுத்துடுவோம். அதை தான் சொல்லுவோம். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி கொடுக்குறாங்க. இது வந்து இந்த ஜெனரேஷனுக்கு தான். அடுத்த ஜெனரேஷனுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ருத்ராட்சம் அந்த அளவுக்கு வேலை செய்யுமான்னு சொல்ல முடியாது. அப்பா யூஸ் பண்றாரு, அதுக்கு பிறகு புள்ள,
இல்லை அம்மா யூஸ் பண்றாங்க, அதுக்கு பிறகு புள்ள. அப்படி அடுத்த ஜெனரேஷன் போகும்போது இந்த ருத்ராட்சனுடைய வேல்யூ இது அதே வேல்யூ வருமானு சொல்ல முடியாது. பட் கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 1000 வருஷம் கழிச்சு இல்லை 5000 வருஷம் கழிச்சு அந்த தலைமுறையில உங்களுக்கு யாரு பேரம் பேத்தி இருக்கானோ அவங்க யூஸ் பண்ணாலும் அதே ஸ்பீட்ல வேலை செய்யும். அதே ஸ்பீட்ல வேலை செய்யும். பவர் குறையவே குறையாது. பவர் குறையவே குறையாது. எது பெஸ்ட்? இவ்வளவு கோடி கொடுத்து வாங்கினாலும் பலன் அந்த அந்த ஜென்மத்துக்கு மட்டும்தான். அந்த வேற என்ன பண்றாரு அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது அடுத்த ஜென்மத்துக்கு யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. பட் இந்த பவர் கிடைக்காது, குறைஞ்சிடும், மாறிடு. அந்த ப்ரோக்ராம் அப்படிதான் பண்ணிருக்கோம். அந்த இது கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த வேற வேட்பாளர்களை வச்சு அனலைஸ் பண்ணி கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அந்த அனலைஸ் பண்ணி கொடுக்குறது வந்து இந்த ஜெனரேஷனுக்கு தான் அனலைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அடுத்த ஜெனரேஷன் அனலைஸ் பண்ண அவங்களுக்கு தெரியாது, அந்த டெக்னிக் அவங்களுக்கு தெரியாது. அது சித்தருடைய ரகசியம். பட் நாம கிறிஸ்டல்ல கொடுக்குற எனர்ஜைசேஷன் வந்து பல தலைமுறைகளுக்கும் வரும். பல தலைமுறைகளுக்கு வரும். சொன்னேன், ஒரு 5000 வருஷம் கழிச்சு 5000 வருஷங்கள் கழித்து உங்க சம்பந்தப்பட்ட எத்தனையோ தலைமுறைகள் தாண்டின உங்க பேரனா பேத்தி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு எப்படி வேலை செய்தோ அதே ஸ்பீட்ல வேலை செய்யும். ஒரே ஒரு பாயிண்ட் கூட குறையாது. ஒரே ஒரு கண்டிஷன், கிளான்சிங் பண்ணிக்க. கிளான்சிங் பண்ண டெக்னிக் மட்டும் சொல்லி கொடுத்துருப்போம். அதான் முக்கியம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 5000 10,000 வருடங்கள் ஆனாலும் நம்முடைய எத்தனையோ தலைமுறை தாண்டி வர ஒரு பேரனா பேத்தியை யூஸ் பண்ணா கூட அது வேலை செய்கின்ற கிறிஸ்டல், விலை மலிவான கிறிஸ்டல் பெஸ்டா, இந்த மாதிரி 4 கோடி ரூபாய் கொடுத்து வாங்குற ருத்ராட்சம் பெருசா, நீங்க டிசைட் பண்ணிக்கோ. சரியா? இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு. இது தவறுன்னு சொல்லல. பட் இதை விட வந்து சீப் ரேட்ல, இதை விட பல அதிகமான நன்மைகள் வந்து கிடைக்கும். ரெண்டாவது, இப்ப நீங்க வாங்குற பர்பஸ் அவங்க வந்து எனர்ஜைஸ் பண்ணி எப்படி பண்ணி கொடுப்பாங்கன்னா, நீங்க என்ன பர்பஸ் வாங்குறீங்க அந்த பர்பஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க, மற்ற பர்பஸ் ஒர்க் ஆகாது. நீங்க என்ன பர்பஸ் வாங்கி இப்போ பாத்தீங்களா 1 2 3 4 5 6 7 8 வகைகள் பார்த்துருக்கோம். சரி, இதோட சேர்த்து 10 வகைகள் பார்த்துருக்கோம். ஸோ இதுல தான் வந்து அந்த லிமிடெட் சர்க்கிள்ல தான் அதை எனர்ஜைஸ் பண்ணிருக்கோம். என்ன எனர்ஜைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதுதான் வேலை செய்யும். அதை தான் நீங்க வெளில போனா வேலை செய்யாது. ஸோ ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சித்தாமாலா கொடுக்குது, 7 lakhs ஒர்க், நியர்லி 7 lakhs ஒர்க், அதை யூஸ் பண்ணுங்க. அப்புறம் அது கொஞ்சம் நல்லா டெவலப் ஆன பிறகு அடுத்தது வந்து நீங்க இந்த இந்திரமாலா வந்துருங்க அப்படின்னு சொல்றோம். ரைட். ஆனா நம்ம கிறிஸ்டல் அப்படி கிடையாது. நீங்க அந்த கிறிஸ்டலை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க சம்மந்தப்பட்ட எல்லாமே கிடைக்கும். அப்பப்போ மாத்திக்கலாம். இப்போ நீங்க இதுக்கெல்லாம் ஒரு பர்பஸ்க்கு வாங்குறீங்க, இல்ல இதுக்கு ஒரு பர்பஸ், சித்தாமாலாவுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு ஃபார் ஓவரால் growth அண்ட் சக்சஸ். சரியா? அப்புறம் இந்திரமாலா வருது, அது ஒரு பர்பஸ். டோட்டல் எப்படி சொல்லிட்டாங்க, தேர் ரேரஸ்ட் காம்பினேஷன் ஃபார் கம்ப்ளீட் சக்சஸ் போட்டாங்க. ரைட், ஓகே, ரைட். இதையெல்லாம் தாண்டி மற்ற விஷயங்களை கிறிஸ்டல் அப்பப்போ டியூன் பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். அது ஒரு பாசிட்டிவா முடிஞ்ச பிறகு நான் சொல்லியிருக்கேன், கிறிஸ்டல் யூஸ் பண்ணீங்கன்னா எண்ட் ரிசல்ட் டோட்டல் ஹாப்பினஸ். நீங்க நினைக்கிறது, நீங்க டிமாண்ட் வைக்கிறது, நீங்க ரிக்வஸ்ட் வைக்கிறது 100% சக்சஸ் ஆகுமா 100% ஃபெயிலியர் ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஆனா எண்ட் ரிசல்ட் டோட்டலா ஹாப்பினஸ், முழுக்க சந்தோஷம். அது சம்பந்தப்பட்ட யார் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு சந்தோஷம் மாதிரி தான் முடியும். இவங்களுக்கு நல்லா பண்ணும், இவங்களுக்கு கட்டர் பண்ணும், இவங்களுக்கு ஃபேவர் பண்ணும், இவங்களுக்கு அன்ஃபேவர் பண்ணும், அப்படி கிடையாது. 8 மொத்தமான ஹாப்பினஸ் கொடுக்கும் எல்லாருக்குமே. எப்படி? வித் பாசிட்டிவ் கர்மாஸ். நெகட்டிவ் கர்மாஸோட இல்லாம பாசிட்டிவ் கர்மாஸோட அது ஆசீர்வாதமாக நமக்கு கொடுக்கும். அப்ப பாசிட்டிவ் கர்மாஸோட லெஸ் வேல்யூல கிறிஸ்டலை வாங்கி உங்க எந்த பர்பஸ் வேணாலும் மாத்திக்கலாம், எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், எதுக்கு வேணாலும் மாத்திக்கலாம். பட் கிறிஸ்டல் அப்படி இந்த ருத்ராட்சம் அப்படி மாற்ற முடியாது. உங்களுக்கு என்ன தேவையா இருக்கணும் அப்போ மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஒன்லி கன்சிங் போடுறீங்க, கிறிஸ்டலை எடுக்கிறீங்க, ஒரு டிவைன் கடவுளைக்கு ஒரு நன்றி சொல்றீங்க, வேற கோரிக்கை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய தேவை ஒன்றா இருக்கும், உங்க மகளுடைய தேவை ஒன்றா இருக்கும், உங்கள் மகளுடைய தேவை ஒன்றா இருக்கும், உங்க பேருடைய தேவை ஒன்றா இருக்கும், உங்க கொள்ளு பேருடைய தேவை ஒன்றா இருக்கும், உங்க பேத்தியுடைய தேவை ஒன்றா இருக்கும், கொள்ளு பேத்தியுடைய தேவையா இருக்கும். இன்னும் பல தருணங்களை தாண்டி அவங்க ஜென்ரேஷன் அவங்களுடைய தேவை வேற மாதிரி இருக்கும். அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி ருத்ராட்சத்தை மாற்ற முடியாது. எனர்ஜி என்ன கொடுத்தாங்களோ அதான் கொடுத்தது தான். பட் கிறிஸ்டல் அப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி டியூன் பண்ணிக்க மாட்டோம். அந்த மாதிரி நாம எனர்ஜைஸ் பண்ணி கொடுக்கணும். டாக்டர் எலும்பு ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல கர்மாயல் ஹீலிங்ல நாம எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்ப விச் இஸ் பெஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோ. சரியா? ருத்ராட்சம் யூஸ் பண்றவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. நம்ம வந்து ருத்ராட்சம் எப்படி கிளீன்சிங் பண்றதுன்னு நம்ம ஒரு நாளைக்கு அது சொல்லிக் கொடுப்போம். அது மாதிரி கிளீன்சிங் பண்ணிக்கலாம். ருத்ராட்சம்
should also be cleansed in a periodical time. ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல கிளென்சிங் பண்ணணும். அது நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியும். ஓகேவா? அடுத்தது பரிமலா ஸ்ரீகாந்த் சகோதரி நேற்று ஒரு சாங் டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. ஐயப்பனுடைய சாங் டெடிகேட் பண்ணியிருந்தாங்க. சந்தோஷம், நல்ல விஷயம்தான். ஆனால் வந்து ஐயப்பனை பற்றிய ஒரு பாட்டு, ஐயப்பனை பற்றிய ஒரு பாட்டை வந்து எடிட் பண்ணி டாக்டர் இளங்கோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நல்ல விஷயம் தான், பாராட்டுகள், நன்றி. ஆனால் அதே நேரத்தில் நாம் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, ஐயப்பனுக்காக போடப்பட்ட ஒரு பாட்டு, ஐயப்பனுக்காக போடப்பட்ட ஒரு பாட்டு அது. அதை வந்து டாக்டர் இளங்கோ மாற்றி போட்டிருக்காங்க. சரி, ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம், மிகவும் நன்றி. அந்த ஐயப்பன் கிட்ட வந்து இதெல்லாம் கேட்குறாங்க, இதெல்லாம் இப்படி இருக்கீங்க, இப்படி 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 இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பாடல்கள் பாடுறாங்க, கரெக்ட், ஓகே. பட் உண்மையிலேயே அவர் அப்படி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இல்லை. அதை தான் சொல்லுவார் சுவாமி ஐயப்பன். அந்த நேம் மட்டும் எடிட் பண்ணிட்டு டாக்டர் இடமா போட்டிருக்கீங்க, ரைட்டு, தப்பு இல்லை, நன்றி. ஆனால் அந்த ஐயப்பன் வழிபடுறவங்களுக்கு இதெல்லாம் பெனிஃபிட் தான் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம்னு சொல்ல வரேன், வேற ஒன்று இல்லை. நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணணும்னோ கார்னர் பண்ணணும்னு சொல்ல வரல. என் கூட படித்த ஒரு ஸ்டூடெண்ட், என்னோட கிளாஸ்மேட், 7th ஸ்டாண்டர்ட், என் கூட ஜெகதீசன் சொல்லி பேர். ஒரு டைம் ஊருக்கு போயிருக்கும்போது பார்த்தேன், என்னை யாரும் டா போட்டு பேச மாட்டாங்க. ஸ்கூல் டைம்ல இருந்தே என்னை யாரும் டா போட்டு பேச மாட்டாங்க. ரெஸ்பெக்டாக வாங்க போங்கன்னு வாங்க, வாப்பா போப்பான்னு பேசுவாங்க. நானும் அப்படி தான் பேசுவேன். யாரையுமே இன்னைக்கு வரைக்கும் யாரையுமே வந்து வாடா போடான்னு யாரும் சொல்ல மாட்டோம். என்னையும் அவங்க கூப்பிட மாட்டாங்க, நானும் அப்படி. அது எப்படி அது அப்படியே வளர்ந்துட்டாங்க. அது சின்ன வயசுலேருந்து, ஈவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருந்து கூட வாப்பா போப்பான்னு கூப்பிடுவாங்க. இளங்கோன்னு பேர் கூப்பிடுவாங்க, வாப்பா போப்பா வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்க. ஒரு தடவை போயிருக்கும்போது சொன்னார், ஐயப்ப மலைக்கு மாலை போட்டிருந்தேன். ஐயப்ப மலைக்கு மாலை போட்டிருந்தாரு. அங்கே தருமபுரி சைட்லலாம் ஐயப்ப மலைக்கு மாலை போகிறோம்னா ரொம்ப கலாட்டா, ரொம்ப கலாட்டா சாமி. சும்மா இது நினச்சோம் போனோம் அப்படின்னு நினச்செல்லாம் போயிட்டு வர முடியாது. அது ஒரு 44 விரதம் இருக்கணும். 44 விரதம் இருக்கு. அவங்க வீட்டில் இருக்கிறவங்கலாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, சைவம் தான் சாப்பிடணும். அவருக்கு கரெக்டாக ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை பிடிப்பாரு. ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு செய்யணும், பழ சாப்பாடு கொடுக்கக்கூடாது, சாமி சாமின்னு தான் கும்பிடணும், வேற பேர்லாம் சொல்லக்கூடாது, சாமி சாமின்னு தான் கூப்பிடணும். எல்லாம் வாங்க சாமி, போங்க சாமி, உட்காருங்க சாமி, எடுங்க சாமி, சாமி தான் அவங்கன்னா சாமி தான். அவர் ஐயப்பா சன்னம்னுவார். அப்புறம் அங்கங்கே பஜனை எல்லாம் நடக்கும், எல்லார் வீட்லேயும் பஜனை எல்லாம் நடக்கும். அவங்க பஜனை வீட்டுக்கு இவங்க போவாங்க, அப்புறம் இவங்க வீட்டில் அந்த பஜனை வைப்பாங்க. ஐயப்ப சாமின்னாவே ரொம்ப கலாட்டாவாக இருக்கும் அந்த பீரியடே. இந்த மே மாதத்தில் ஒரு விஷுவுக்கு போவாங்க, அப்புறம் வந்து மார்கழி மாதத்துல ஏதோ போவாங்க. 2 டைம் சீசன் நினைக்கிறேன். ஒரே கலாட்டாவாக இருக்கும். வின்டர் சீசனில் ஒன்று, சம்மர் சீசனில் ஒன்று. தப்பு இல்லை, நல்ல சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து நல்ல சிஸ்டம். அது தப்பு சொல்ல வருது சிஸ்டம். அப்படியெல்லாம் பண்ணி ஐயப்ப மலைக்கு போயிட்டு வருவார் போல இருக்கு. எல்லாரும் போவாங்க. அப்படி போயிட்டு வரும்போது ஒரு தடவை அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பார்த்தா வேற வந்து மேல்மருவத்தூர் ட்ரெஸ் போட்டிருந்தார், சிவப்பு மாறிட்டார். இன்னும் முன்ன தடவை வந்து ஐயப்ப மாலை போட்டிருந்தீங்க, இப்போ இன்னும் இது போட்டிருக்கீங்க. நான் 18 வருஷம் போவாங்க இல்லையா, தொடர்ந்து 18 வருஷம் போவாங்க. இவர் போகலை. இவர் அடுத்த வருஷம் பார்த்தா இந்த ட்ரெஸ், மேல்மருவத்தூர் ட்ரெஸ், ஏதோ சிவப்பு ட்ரெஸ் போட்டுருக்குறாரு. ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் ஐயப்பன் சரியில்லைங்க. ஐயப்பன் சரியில்லையா, என்ன இது இப்படி சொல்றீங்க, அத்தனை பேர் போறாங்க, நீங்க என்ன அப்படி சொல்றீங்க? ஒன்றும் ஐயப்பெல்லாம் ஒன்று வேஸ்ட்டுங்க, சரியில்லைங்க. அது ஒன்றும் போன ஒன்றும் செட் ஆகலை, ஒன்று வேணும்னா அது ஒன்றும் சரியில்லை, ஆனால் நான் மேம்படுத்து போறேன்னா. ஓ அப்படியா, சரி, ஐயப்பன் சரியில்லையா, ஓகே சரியில்லை, வேஸ்ட்டு. நான் இவ்வளோ விரதம் இருந்து இவ்வளோ பண்ணி 40 நாள் விரதம் இருந்து அப்படியெல்லாம் போனேன், ஒன்றும் வேஸ்ட்டு, ஓகே அப்படி. அதுக்கு பிறகு ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு கேஷுவலாக ஒரு தடவை பார்க்கும்பொழுது திருத்தணி முருகனுக்கு போட்டிருந்தார், மஞ்சள் கலரில் போட்டிருந்தார். இது என்ன இது இப்போ போய் இதை போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டேன். மேல்மருத்து அது ஒன்றும் சரியில்லைங்க அப்படிங்க. மேல்மருத்து அது சரியில்லையா, ஏன் என்ன அப்படிங்க. இல்லை அது ஒன்றும் வேண்டியதெல்லாம் நிறைவேறலை, அது ஒன்றும் சரியில்லை, வேஸ்ட்டு. சும்மா அவர் கடை வச்சிருந்தார். அந்த கடையினுடைய ஓனர் வந்து மேல்மருத்து ஆதிபதா சக்தி பீடத்தினுடைய அந்த வார வழிபாட்டு மண்டபம்னு வச்சுட்டாங்க. அந்த மண்டபத்தினுடைய தலைவர் அவர், அந்த அமைப்பினுடைய தலைவர். அவர் சொன்னாருன்ட்டு நான் அங்கே போனேன், அது ஒன்றும் வேஸ்ட்டு, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்ன. ஓ அப்படியா, சரி, ரைட், ஓகே. அப்போ ஐயப்பன் சரியில்லை. அடுத்தது மேல்முட்டு ஆதிபதா சரியில்லை. அதுக்கு பிறகு ஒரு அக்கேஷனில் அவரை போய் பார்த்தேன். அப்போ வேற ஏதோ ஒரு ட்ரெஸ் இருந்தார். இது என்ன இது கோலம், அந்த கோலம் இல்லை, இப்போ இந்த கோலம் புது கோலத்துக்கு இருக்கீங்களேன்னு கேட்டேன். இல்லை, இப்போ நான் திருத்தணிக்கு முருகருக்கு இது போய் வேண்டிட்டு இருக்கேன், நான் முருகர்கிட்ட போகிறேன் அப்படின்னா. ஓ அப்படியா, சரி, முருகரை பார்க்க போறீங்களா, ஏன் அவங்க சரி, ஓ மேல்மருத்தூர் வேஸ்ட்டு, முருகத்தூருக்கு போகிறேன் நான். அதுக்கு பிறகு வேற ஒரு சந்தத்தில் இன்னொரு சந்தத்தில் வர பார்க்க, அப்போ போனால் அவரு வேற ஒரு ட்ரெஸ் எடுக்கிறாரு. இது என்ன இது, ஐயப்பன் சரியில்லைன்ட்டீங்க,
அடுத்தது மேல்மருவத்தூர் அம்மா சரியில்லைன்ட்டுங்க. அடுத்தது இப்போ சொன்னா நான் முருகர் சரியில்லைன்ட்டு வேற முருகர் சரியில்லை, திருத்தணி முருகன் வேஸ்ட்டு, நான் ஒன்றும் நினச்சது நடக்கல, அதெல்லாம் யாரும் நடக்கல, அது வேஸ்ட்டுன்ட்டாரு. திருத்தணி முருகனும் வேஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணுங்க, நான் வந்து இதுக்கு போக போறேன், என்ன ஷிரடி சாய்பாபா, ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு போறேன். அப்புறம் அதுக்கு பிறகு அதை பார்க்க வாய்ப்பு இல்லை, அதுக்கு பிறகு நான் ஊருக்கும் போகிற டைம் இல்லை, அதனால நின்று போச்சு. ஸோ ஐயப்பன் சரியில்லை, அப்புறம் மேல்மருவத்தூர் அம்மா சரியில்லை, அடுத்து திருத்தணி முருகன் சரியில்லை, அடுத்தது ஷிரடி சாய்பாபா போட்டிருந்தாரு. ஷிரடி பாபா சரியா சரியில்லையான்னு அதுக்கு பிறகு எனக்கு தெரியல. அவருக்கு என்ன சின்ன வயசு நல்ல கேரக்டர் தான், நான் தப்பான பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு தெரியும், என் கிளாஸ்மேட், என் பக்கத்து பெஞ்சில் பக்கத்துலேயே உட்காரல, ஏன்னா பக்கத்துலேயே ஜெகதீஷ் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நம்ம பக்கத்தில், நல்ல பையன், நல்ல கேரக்டர் தான். மேரேஜ் எல்லாம், அதாவது வந்து மேரேஜ் எல்லாம் செட் ஆயிடுச்சு, நிச்சயதாம்பலம் பண்ணிட்டாங்க. பட் மேரேஜுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரணத்தினால சொல்லி அவங்க வந்து பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிட்டாங்க. அதில் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாரு அவர். உண்மையிலேயே கஷ்டம் தான். பட் இப்போ சட்டசாதம் பண்ணிட்டாங்க. பட் அப்பெல்லாம் வந்து ஒரு தடவை ஒப்பு தாம்பலம் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கன்னா அது மீற மாட்டாங்க. ஒப்பு தாம்பலம் நிச்சயதார்த்தம் அப்படிலாம் பண்ணாங்கன்னா மீற மாட்டாங்க. நான் சொல்றது ஒரு 20-30 இயர்ஸ் பேக். அப்பெல்லாம் ரொம்ப கல்ச்சரா இருந்தாங்க. இப்போதான் இப்போ குறைஞ்சி போச்சு. இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணாலே கேன்சல் பண்ணிட்டு போறாங்க, அது வேற மேட்டர். இன்னைக்கு கல்யாணமே தேவையில்லை, டோன்ட் கேர்னு டைவர்ஸ்க்கு போறாங்க. அது மதிக்கிறதே கிடையாது, கடவுளை மதிக்கிறது கிடையாது, கடவுள் சட்டங்களையும் மதிக்கிறது கிடையாது. அது டோன்ட் கேர், தேவையில்லை, போ நான் நினைச்சது தான் போறாங்க. பட் அப்போ வந்து அது ஒரு ஒப்புதாமலம் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணி கிராண்டா 4 பேரை 100 பேரை கூப்பிட்டு பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணி இந்த புடவை துணியெல்லாம் மாற்றிக்குவாங்க, எல்லாம் பண்ணிட்ட பிறகு நான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது வந்து இவர் சைட்லையும் ரொம்ப அது இன்சல்ட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. அவங்க சைடில் எப்படியோ, பட் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இவர் சைடு இன்சல்ட் தானே. ஒரு எல்லாரும் கூப்பிட்டு சொந்தங்கள்லாம் கூப்பிட்டு போய் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு அப்புறம் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னா இவரை பற்றி என்ன நினைப்பாங்க? பட் பர்சனலாக இவரை பற்றி நல்ல மனுஷன், எந்த கட்ட பழக்கமும் கிடையாது, இந்த ஏற்கிறது ஏமாத்து போய் சொல்லி இந்த பழக்கம்லாம் கிடையாது. ஏதோ அவர் பாஸ்ட் லைஃப் காரணம், ஏதோ ஒரு காரணம், அவங்க ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு காரணம் சொல்லி கட் பண்ணிட்டாங்க. அதில் ரொம்ப ஃபெடப் ஆகி வருத்தப்பட்டு இப்படி கோயிலாக போனார். அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த 3 கோயிலில் போயும் கிடைக்கல. 4வது கோயிலில் என்ன, அது பிறகு நான் ஃபீட்பேக் பார்க்க முடியல. அப்புறம் அது பிறகு என்ன ஆச்சு, ஆனால் மேரேஜ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு 15 இயர்ஸ் கழிச்சு ஏதோ ஒரு தடவை ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப மேரேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர்ல கடை வச்சிருக்காரு, ஜுவல்லரி கடை வச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு பட் இங்கே சாமி ஏன் கேன்சல் ஆகுது? ஏன் வாய்? ஐயப்பன் ஏன் பலன் கொடுக்கல? ஐயப்பன் ஏன் டீலில் விட்டார்? மேல்மருவத்தூர் அம்மா ஏன் டீலில் விட்டாங்க? முருகன் ஏன் டீலில் விட்டார்? அப்படின்னு கேட்டுதான் நாம வரோம். நம்ம கிட்ட கர்மா இருந்தால் தான் கடவுள் வேலை செய்வார். நம்ம கிட்ட குட்கர்மா இருந்தால் தான் கடவுளே அருள் புரிவார். ஐயப்பனாக இருந்தாலும் சரி, ஆதிபரா சக்தியாக இருந்தாலும் சரி, எம்பெருமான் முருகனாக இருந்தாலும் சரி, எந்த கடவுளாக இருந்தாலும் உங்ககிட்ட கர்மா சரியில்லைன்னா எந்த கடவுளும் உங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதைத்தான் நான் இங்கே டேக்கிற மெசேஜை சொல்றேன். அவ்வளவு விரதம் இருந்து அவ்வளவு கடுமையான, அதுவும் உண்மையிலேயே தருமபுரி ஏரியாலெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சாரமா பண்ணுவாங்க, ரொம்ப ஆர்த்தடாக்ஸா கரெக்டாக சென்டிமெண்ட்டாக கரெக்டாக பண்ணுவாங்க. உண்மையிலேயே அந்த 40 நான் நிறைய பார்த்துருக்கேன், ரொம்ப பண்ணுவாங்க. பட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு வந்து எம்ஏ சைக்காலஜி எக்ஸாம் எழுதுறதுக்காக நான் போயிருந்தேன். சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சைக்காலஜி எம்ஏ எக்ஸாம் எழுதுறதுக்காக நான் போயிருந்தேன். அப்போ போகும்போது அங்கே ஒரு கடையில் போட்டிருக்காங்க மதுபான கடை. இங்கு ஐயப்ப பக்தர்களுக்கு தனியாக டம்ளர் வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க போனால் தனியாக டம்ளர்ல இது வாங்கி குடிச்சுக்கலாம். அங்கே அவர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கடைக்காரர் கொடுக்குறாரு, மதுபான கடை உரிமையாளர் கொடுக்குறாரு. நான் அங்கே தான் பார்த்தேன் சிதம்பரத்துக்கு. என்னடா தருமபுரியில் இப்படி கலாட்டா பண்ணுறாங்க, பக்கத்து ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் தள்ளி இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, இதில் எப்படி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓ இப்படியெல்லாம் நாட்டுக்கு நாடு கலாச்சாரம் மாறது பார்த்துக்கிறேன். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலாச்சாரம் மாறினா அப்போ தான் பார்த்தேன். ஓ நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்ப ஆச்சாரமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப இதுவாக இருப்பாங்க. நம்ம இங்கே என்ன இவ்வளோ கலாட்டா பண்ணி இவ்வளோ சின்சியராக இருக்கிறாங்க. தேவையில்லாம மனசு மற்ற வீட்டுக்கு சாப்பிடக்கூட மாட்டாங்க. கரெக்டாக அந்த பூஜை பண்ணுறவங்க வீட்டில் தான் சாப்பிடுவாங்க, இல்லை அந்த மலைக்கு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க வீட்டில் தான் சாப்பிடுவாங்க, வேற இடத்தையும் சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப பயப்படுத்தியா அப்படியெல்லாம் 40 நாள் இருந்து அவங்கள மலைக்கு போயிட்டு திருப்பி வருவாங்க, அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ இங்கே என்ன தண்ணி அடிக்கிறதுக்கு அதுவே தப்பு. அதில் வந்து ஐயப்ப பக்தருக்கு தனியாக தண்ணி டம்ளர் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ஸ்பெஷலாக அங்கே ஐயப்ப சாமிகள் வாங்கி குடிச்சிட்டு போகிறாங்க, லிக்கர் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. என்னடா இது நாட்டுக்கு நாடு கலாச்சாரம் டிஸ்ட்ரிக்டே மாற. அங்கே தருமபுரியில் இப்படி இருக்கு, இங்கே சிதம்பரத்தில் இப்படி இருக்கு அப்படின்னு நானே ஃபீல் பண்ணேன். அப்போ அது என்ன தெரியல, அது அந்த கான்செப்ட் புரியல. அது அப்போ நான் சொல்றது வந்து 25-30 இயர்ஸ் பேக். பட் இப்போ அப்படி ரொம்ப கலாச்சாரம் கெட்டு போச்சு. நைட்டு தண்ணி அடிக்கிறாங்க, காலைல மாலை போட்டுக்கிறாங்க, மலைக்கு போகிறாங்க.
திருப்பி மலைக்கு கீழே இறங்கி தண்ணி வச்சுட்டு 4 நாள் சாப்பிட்டு வராங்க. இப்போ 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 அட் ப்ரெசன்ட் இப்போ நடக்குது. இந்த 3 நாள் விரதம் இருக்கிறது, 7 நாள் வருது, அது அப்படியே குறைஞ்சிட்டு 48 நாள் வந்து அப்படி அப்படியே குறைஞ்சே வந்து அப்படி கொஞ்சமா சொல்லிட்டு வந்தாங்க. இது 21 டேஸ் இருந்தா போதும், அப்புறம் 18 டேஸ் இருந்தா போதும், அப்புறம் 7 டேஸ் இருந்தா போதும், அப்புறம் 3 டேஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி வந்து இப்போ 1 டே இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. 1 டே விரதம் இருந்தா போதும் அப்படியே குறைச்சிட்டு வந்துட்டாங்க. கேஷுவலா சாப்பிட்றாங்க, நான்வெஜ் சாப்பிட்றாங்க, லிக்கர் சாப்பிட்றாங்க. மறுநாள் காலைல குளிச்சுட்டு வேட்டி கட்டிக்கிறாங்க. அது என்ன வேட்டி, அந்த கருப்பு வேட்டி அல்லது ப்ளூ வேட்டி இல்லையா, கட்டிக்கிறாங்க, மலைக்கு போகிறாங்க. ஸோ மலைக்கு போயிட்டு வந்த உடனே திருப்பி அதை கழட்டி வச்சுட்டு அன்னைக்கே தண்ணி அடிக்கிறாங்க. அன்னைக்கே சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க. மலையிலேருந்து கீழே இறங்கி வந்தோடனே சிக்கன் பிரியாணி ஆர்டர் வரைக்கும் சாப்பிட்டு தான் ஹோட்டலில் சாப்பிட்டு தான் வீட்டுக்கே கிளம்புறாங்க, வேண்டே ஏறுறாங்க. என்ன பர்பஸ்? என்ன பர்பஸ்? ஒரு நாள் ஆகிப்போச்சு. அந்த ஒரு நாளும் லாஸ்ட் டே மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான்வெஜ் சாப்பிட்றாங்க, லிக்கர் எடுக்கிறாங்க. மலைக்கு போயிட்டு வந்த உடனே வீட்டுக்கு கூட போதில்லை, ஆண்டவே வழியிலேயே நான்வெஜ் சாப்பிட்றாங்க, லிக்கர் சாப்பிட்டு வராங்க. இது என்ன இது? அது எதுக்கு அந்த கட்டுப்பாடு வச்சாங்க தெரியல. தெரியாம தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கோம், தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ஐயப்பனை பத்தி ஏன் அருள் புரியலன்னா, இந்த மாதிரி நம்ம தப்பு ஐயப்பனை எப்படி அருள் புரிவார்? இல்லை. ஆதிபரசக்தி விட அருள் புரியும்? இல்லை. திருத்தணி முருகன் எப்படி அருள் செய்வார்? இல்லை. பட் இது பொதுவாக ஜெண்டாவை சொல்லும்போது சொல்லிட்டேன். பட் இப்போ நான் சொன்ன என்னுடைய கிளாஸ்மேட் ஜெகதீஷன் இந்த பழக்கம்லாம் கிடையாது, இந்த கெட்ட பழக்கம்லாம் எதுவுமே கிடையாது. பட் அவருடைய கர்மா அவர் கர்மா நெகட்டிவா இருக்கும்போது ஐயப்பனும் சரி, சிவனும் சரி, பெருமாளும் சரி, நீங்க என்ன தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி, எந்த தெய்வமும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. புரிஞ்சுங்க. கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படுவார். கர்ம விதிக்கு மீறி அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். திருப்பி சொல்ற போட்டு இது மைண்ட் பயிற்சி வச்சுக்கோம். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிக்கு உட்பட்டு செயல்படும். கர்ம விதிக்கு மீறி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கர்ம விதியை ஓவர்டேக் பண்ணவே முடியாது. நீங்க நெகட்டிவ் கர்மா லோடோட டன்டனா வச்சுக்கிட்டு நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த மாஸ்க்கு போனாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த வழிபாட்டுக்கு போனாலும் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. புரிஞ்சுக்கோங்க. இது அனுபவபூர்வ உண்மை. இது பிராக்டிக்கலா இது உண்மையா இல்லையா நீங்களே உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. நான் டாக்டர் இளங்கோ சொல்றது கரெக்டா, இல்லை நாம நினைச்சிட்டு இருக்கிறது கரெக்டா? டாக்டர் இளங்கோ சொல்ற பாயிண்ட் கரெக்டா, இல்ல நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருக்கேன் அது கரெக்டா? நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நான் சொல்றதுதான் கரெக்ட். நான் மீன்ஸ் இங்க டாக்டர் இளங்கோ இல்லை, இறைவனும் சித்தர்களும் என்னோட தான் சொல்றாங்க, அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க. அப்ப இங்க டாக்டர் இளங்கோ சொல்றது கரெக்டா, நான் செய்யறது நான் நினைச்சது கரெக்டான்னு பாத்தீங்கன்னா டாக்டர் இளங்கோ சொல்றதுதான் கரெக்ட். டாக்டர் இளங்கோ சொல்றாங்க, டாக்டர் இளங்கோ சொல்லவில்லை. சித்தர் பெருமக்களும் இறைவனும் சொல்ல வைக்கிறாங்க, நான் சொல்றேன். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ் given by the Almighty Supreme God and the Holy Siddhars. All the words uttered by Dr. Ilango are given by Almighty God, Almighty Supreme God and the Holy Siddhars, not of Dr. Ilango. டாக்டர் இளங்கோனுடைய வார்த்தைகள் கிடையாது. டாக்டர் இளங்கோனுடைய சொற்கள், டாக்டர் இளங்கோனுடைய வார்த்தைகள் அதெல்லாம் இருக்கு. எல்லாமே இறைவன் கொடுத்து சித்தர்கள். இது கரெக்டா அது கரெக்டான கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ லைஃப்ல வந்து ஒரு திருச்சி தாய்மானவருடைய பாடல், எல்லாம் இன்புற்று இருக்க அறிவதுவே அல்லாமல், எல்லாரும் இன்புற்று இருக்க அறிவதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே, வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லாரும் நல்லா இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு தெரியும், அதாவது வேற எதுவும் தெரியாது. பராபரமே காட், அல்மைட்டி காட் சொல்றார். எல்லோரும் இன்புற்று இருக்க அறிவதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. எல்லாரும் சும்மா ஹாப்பியா இருக்கணும், அதை மட்டும்தான் எனக்கு தெரியும், அதாவது வேற எதுவுமே எனக்கு தெரியாது, பராபரமே இறைவான் வேண்டார். அந்த கருத்தை வச்சுதான் நாம இதெல்லாம் நம்ம சொல்றோம், செய்யறோம். மக்கள் வந்து எல்லாரும் நல்ல நிலைமையில வாழ்ந்து சந்தோஷமாக வாழ்க்கை அனுபவித்து சந்தோஷமாக இருந்து உயர்நிலை அடைந்து அந்த எட்டர்னல் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, எட்டர்னல் பிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இறைபேருநிலை அடைந்து எல்லாரும் எட்டர்னல் பிஸ் எப்பயுமே நிரந்தரமாக ஆண்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இவ்வளவுலாம் சொல்றோம், பண்றோம், டெடிகேட் பண்றோம், செய்யறோமே தவிர வேற காரணங்கள் இல்லை. இங்க டாக்டர் இளங்கோவை அந்த பரிமளா ஸ்ரீகாந்த் சகோதரி போட்ட பாட்டுல அந்த டாக்டர் இளங்கோவன் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த ஆங்கிள் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த நேம் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நோக்கம் என்ன? டாக்டர் இளங்கோவுடைய நோக்கம் என்னன்னா தாய்மானவர் சுவாமிகளுடைய விஷயம், அதை தான் அப்படியே காப்பிடிக்கும். அவர் சொன்னதான் காப்பிடிக்கும். எல்லோரும் மின்விட்டு இருக்க அறிவறிவே இல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரம். எல்லாரும் நல்லா இருக்கும். எஸ், அதுதான் மோட்டிவ். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, லைஃப்ல நல்லா இருக்கீங்க. நீங்களும் நல்லா இருக்கணும், மற்றவங்களையும் நல்லா வைக்கணும். அதுதான் நாமளும் நல்லா வாழணும், அடுத்தவங்களும் நல்லா வாழணும்.
அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது சொல்லுவோம். மற்ற எந்த அமைப்புகளுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் குருவாக மாறுங்க. டாக்டர் இளங்கோ குரு இல்லை. டாக்டர் இளங்கோ போட்டு கத்துட்டு நீங்க குருவாக மாறுங்க. நீங்க சொல்லிக் கொடுங்க. உலகம் முழுவதும் 1,25,000 பேருக்காவது ஃபர்ஸ்ட் பேஸ், முதல் கட்டம் 1,25,000 ஆத்மாக்களுக்கு இந்த மெசேஜ் கொண்டு போய் சேர்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாதையில நீங்களும் சரி, ஆஸ்டன்டி சாரும் சரி, இன்னைக்கு வரைக்கும் அதை முழுமையாக உன்னை ரீச் பண்ணலைன்றது அவருடைய கருத்து, சித்தருடைய கருத்து. இன்னைக்கு 150ஆம் நாள்ல ஒரு மெசேஜ் அப்படின்னு சொன்னா, சித்தர்களும் இறைவனும் வச்சிருக்க டார்கெட்டை ரீச் பண்றதுல ஆயுஷ்டண்டி சாரும் சரி, நீங்களும் சரி, யாரும் அதுக்கான முன்னெடுப்பு தேவையான அளவுக்கு ஒன்று எடுக்கலைன்றது அவங்களுடைய கருத்து. சரியா? முன்னெடுப்பு பண்ணி போனீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருப்போம், நாமளும் நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். எல்லாமே மியூச்சுவல் பெனிஃபிட். நாமளும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அந்த நினைப்பு உங்ககிட்ட வந்துச்சுன்னா உங்களுடைய நோய்கள் போயிடும், உங்களுடைய கஷ்டங்கள் போயிடும், உங்களுடைய துயரங்கள் போயிடும், உங்களுடைய உறவுகள் எல்லாம் இனிமையானவர்களாக மாறும், வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும். அப்போ வாழ்க்கையே சொர்க்கமாக இருப்பதற்கு நாம என்ன பண்ணணும்? நாம முதல்ல மாறும். சரி, நாம மாறுறதுக்கான வழிகளை தான் நாம கர்மாவின்னு சொல்றோம். ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. திரும்பவும் சொல்றோம், எல்லோரும் இன்புற்று இருக்க அறிவதுவே அல்லாமல் வேறொன்றும் அறிவேன் பராபரமே. தாய்மானவர் சொன்னதை நம்ம காப்பி அடிக்கிறோம், அதை லைஃப்ல அப்ளை பண்ணும். இதைத்தான் காப்பி அடிக்கணும். இறைவனை காப்பி அடிக்கணும். இந்த மாதிரி பெரிய மகான்கள் சொன்னதை காப்பி அடிக்கணும். இதை காப்பி அடிச்சா நம்ம முன்னுக்கு போவோம், மற்றதை காப்பி அடிச்சா நம்ம கீழே போவோம். முன்னுக்கு போனோமா, அடுத்த லெவலுக்கு போனோமா, சந்தோஷப்படணுமா, இல்லை வேற மாதிரி இருக்கணுமான்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுப்போம். நாளை நம்ம இது சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். பொன்னிங்க, நன்றி. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றிங்க நன்றிங்க ஐயா. சார். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க சார். பொன்னிங்க, நன்றி. நன்றிங்க ஐயா.